நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, மகாம இப்ராஹீமுக்கு எதிரிலே நின்று தவாஃபுடைய 2 ரகாத் வாஜிபான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தவாஃபுடைய வாஜிபான 2 ரகாத்தை அல்லாஹுக்காக தொழுகின்றேன் என்ற நியத் செய்து தக்பீரிட்டு தொழ வேண்டும். மகாம இப்ராஹிம் என்பது அசல்ல அந்த கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லின் மீது நின்று காபாவை கட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு அற்புதமான சக்தியை தந்திருந்தான். இப்பொழுது உள்ளது போன்று ஏணி வைத்தோ அல்லது சாரம் கட்டியோ அந்த காபாவை அவர்கள் கட்டவில்லை. ஒரு கல்லுதான். அது கொஞ்சம் சற்று உயரமாக இருந்தது. கீழ்ப்பகுதிகளை எல்லாம் கட்டி முடித்தார்கள். உயரமாகும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த கல்லின் மீது நின்று கட்டுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதன் மீது நின்று கட்டினார்கள். காபாவுடைய உயரம் 40 அடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அநேகமா ஒரு 10-12 உயரம் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலுடைய அச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இருந்திருப்பார்கள் என்று தெரிகிறது. அவர்களுடைய உயரத்திற்கு கட்டினார்கள். அதுக்கு பிறகு மேல ஏற்றல. அல்லாஹால என்ன செய்தான்னு சொன்னா, அந்த கல்லையே அல்லாஹால உயரமாக்கினான். லிப்ட் மாதிரி அந்த கல் கொஞ்சம் உயர்ந்துச்சு. அது மேல நின்று கட்டினார்கள். கட்டளம் உயர உயர இவர்கள் கட்டி கொண்டு போகக்கூடிய அந்த உயரம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்தது. கட்டி அந்த ஒரு பகுதியை கட்டி முடித்த பின்னால் கீழே இறங்க வேண்டும், அடுத்த பகுதிக்கு சென்று கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த கல் தானாகவே கீழே இறங்கியது. பிறகு இறங்குவார்கள், அந்த கல்லை நகர்த்தி வைப்பார்கள், பிறகு அதன் மீது ஏறுவார்கள், கல் உயரும், கட்டடம் கட்டுவார். எப்படியே 4 பக்கத்தை கட்டிட்டு வந்தாங்க. மேலையும் அதே மாதிரி மூடி போட்டார். இப்ப அந்த கல் ஒரு அதிசயமான கல், அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்தை தாங்கியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அன்பியா, நபிமாருடைய தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நின்றிருந்த பாதம் பட்ட ஒரு இடம் பரக்கத்திற்குரியது. ரொம்ப பெரிய முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்டதாக அந்த வீடு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் பரக்கத்து செய்யப்பட்ட, அல்லாஹ்வினால் பரக்கத்தை பெற்ற இடங்கள் அது. அந்த கல் உண்மையிலேயே பரக்கத்து பெற்றது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றிருந்த கல்லுக்கு பேர் தான் மகாம். மகாம்னா நின்றிருந்த இடம், நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதுதான் மகாம் அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயே மகாம இப்ராஹிம் என்பது வெறுமனே அந்த கல்லுக்கு மட்டும் சொல்லப்பட மாட்டாது. வெளி தோற்றத்தில் அந்த கல்லுதான். ஆனால் அதனுடைய அந்தரங்கம் என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலீலாக ஆக்கி கொண்டார், நண்பராக நேசராக ஆக்கி கொண்டார். அந்த நேசம் என்பதற்கு பாருங்க, அதுக்கு பேரு குல்லத் என்பதாக சொல்லப்படும். அதனால சொல்றாங்க, மகாமு இப்ராஹிம் ஹுவல் குல்லா ஃபமன் ஷாஹத ஃபீஹி மகாம இப்ராஹிம் அல் கலீல் ஃபஹுவ ஷரீஃப் வமன் ஷாஹதல் ஹக்க ஃபில் மகாம் ஃபஹுவ அஷ்ரஃப். மகாம இப்ராஹிமை வெளித்தோற்றத்தை மட்டும், அவர் நின்றிருந்த அந்த கல்லை மட்டும், பாதம் பதிந்த அந்த கல்லை மட்டும் ஒருவர் கண்டால் அவர் சிறப்புக்குரியவர் தான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்ட கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நேசத்தை அந்த கல்லிலே கண்டால், கல்லை காணும் பொழுது அந்த குல்லத்தை கண்டால், நேசத்தை கண்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்தெந்த காரணங்களினால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசராக ஆக்கி கொண்டார். நேசம் என்பது 2 பேருக்கு மத்தியில் எப்படி ஏற்பட்டது, அல்லாஹுக்கும் கலீலுக்கும் என்ற விபரத்தை விளங்கிக் கொண்டால் அவர் அஷ்ரஃப், ரொம்ப சிறப்பானவர். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, மகாம இப்ராஹிம் என்பது என்னவென்றால், மகாம்னா இடம்னு சொன்னோம், நிற்கக்கூடிய இடம். ஆனா மகாமுக்கு மகாமாத் என்று ஒரு அர்த்தம் உண்டு, அந்தஸ்துகள் அப்படின்னு அர்த்தம், அந்தஸ்துகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்துகள் அதிலே இருக்கின்றன. என்ன அந்தஸ்து? அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். நம்ருதின் மூலமாக நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த உயிரை தியாகம் செய்யக்கூடிய தன்மைக்கு பேர் மகாம இப்ராஹிம்.
நீண்ட காலத்திற்கு பின்னால் 85வது அல்லது 87வது 83வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தான். அதை அறுக்க வேண்டும் என்று, அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த ஒரு குழந்தையை, ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்க துணிந்தார்களே, அதற்கு பேர் மகாம இப்ராஹிம். அதற்கு முன்னதாக தன்னுடைய மனைவியை, அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் அந்த பச்சிளங்குழந்தையையும் யாருமே இல்லாத, எந்த பிராணியும் இல்லாத, எந்த பொருளுமே இல்லாத ஒரு காட்டிலே, ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் விட்டு வர சொன்னான். அதான் இப்ப காபா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல விட்டு வந்தார்களே, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக வேண்டி தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியும் தியாகம் செய்தார்களே, அதுக்கு பேர் மகாம இப்ராஹிம். எந்த ஒரு மனிதர் மகாம இப்ராஹிம் என்ற அந்த கல்லை கண்டு, கல்லுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மகாமாத்த இப்ராஹிமை காணவில்லையோ, அவர் உண்மையிலேயே மகாம இப்ராஹிமை கண்டவராக ஆக மாட்டார் என்பதாக சொல்லுகிறார். அப்ப தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி தன்னை குர்பானி செய்வது, தன்னுடைய மனைவி மக்களை குர்பானி செய்வது, குர்ஆன் சொன்னா அறுக்கிறது அர்த்தம் அல்ல, தியாகம் செய்வது, தன்னுடைய பொருளை தியாகம் செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சிரமம் ஏற்பட்டது. ஆனால் பின்னால் அல்லாஹ் தஆலா பெரும் பொருளை கொடுத்தார். பெரும் மந்தைகள் இருந்தன, ஆடு மாடுகள் எல்லாம், ஒட்டகங்கள் எல்லாம் மந்தை மந்தையாக ஏராளமான மந்தைகள் இருந்தன. ஊரிலே வைக்க முடியாத காரணம் ஊருக்கு வெளியே பட்டி கட்டி அதிலே வைத்து வளர்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த பிராணிகளை எல்லாம், ஆடு மாடுகளை எல்லாம். மலக்குகள் பேசிக் கொண்டார்கள், இவருக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹாலா கொடுத்திருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹாலா புகழ்ந்துகிட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்காரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு, தஸ்பீ செய்துகிட்டே இருக்கிறாரு. இந்த பொருள்லாம் இல்லைன்னு சொன்னா அவர் வறுமையில வாடினால் இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹாலா அந்த மலக்குகளிடத்திலே சொன்னான், நீங்க வேணா சோதிச்சு பாருங்க அவரை, என்னுடைய கலீல் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் எல்லாமே, இவங்க என்ன பேசுறாங்க, பேச வச்சதான் வந்தான், செய்ய வச்சதான் வந்தான். ஒரு காட்சி, ஒரு நிலை தெரியப்படுத்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. அப்ப அந்த மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அந்த மலக்குகள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ஆட்டு மாடு மந்தைகளிலே அதை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வந்த மலக்குகள், சுப்ஹானல்லதி ரப்புனா சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று இந்த தஸ்பீஹை ஓதிக்கொண்டே வந்தார்கள். நம்ம தராவி தொழுகையில ஓதும், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இந்த மாதிரி ஒரு தஸ்பீஹுடைய வார்த்தைகளை இதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதே இல்லை. அந்த மலக்குகள் வந்தார்கள், மலக்குகள் என்பதாக கண்டுகொண்டார்கள், அல்லது மலக்குகள் என்று தெரியவில்லை என்பதாக சொல்ல மனித வடிவத்திலே வந்தார்கள். வந்தவர்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ நாங்க அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்னோம், தஸ்பீஹ் படிச்சோம். அப்படியா? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அருமையான வாசகம்! என்னுடைய ரப்பை புகழ்வதற்கு எவ்வளவு பெரிய அற்புதமான வாசகங்களை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா என்னுடைய சொத்துல பாதியை தந்துடுறேன் அப்படின்றார். என்னுடைய இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகள்ல பாதியை தந்துடுறேன். 2வது தடவை சொன்னாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு அந்த தஸ்பீஹ் போதும் அப்படின்னாரு. அப்பதான் அந்த மலக்குகள் சொன்னார்கள், 3 தடவை சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த மலக்குகள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள், அந்த பொருளை கொண்டு நீங்கள் ஏமாந்து விடக் கூடாது, ஏமாந்து விட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான், அதனால சோதித்து பார். அந்த பொருளையும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் செலவு செய்தார்கள், வைத்திருந்தார்கள் இல்லையா? பொதுவாக பொருள் இருப்பு அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாகத்தான் பொருள் கொடுக்கப்படுகின்றது. எந்த மனிதரும் தன்னுடைய அறிவின் காரணமாக, தன்னுடைய பலத்தின் காரணமாக, உழைப்பின் காரணமாக, முயற்சியின் காரணமாக பணக்காரர் ஆவது கிடையாது. பணக்காரெல்லாம் சொல்லலாம், என்னுடைய உழைப்பின் காரணமாக நான் முன்னுக்கு வந்தேன், முன்னேறினேன், தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் கிடைக்காது. அறிவின் காரணமாக, உழைப்பின் காரணமாக, திறமையின் காரணமாக பொருள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குமேயானால் உலகத்திலே அறிவாளிகள் எல்லாம் பணக்காரனா இருக்கணும், அப்படி கிடையாது. உழைப்பாளிகள் எல்லாம் பணக்காரரா இருக்கணும், அப்படி கிடையாது. அறிவே இருக்காது, உழைப்பும் இருக்காது, பணக்காரரா இருக்கும், நாம பார்க்கிறோம். அதனால பொருள் அல்லாஹ்வுடைய அருளால் தரப்படுவது.
தரப்பட்ட அந்த பொருளை அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளை அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்கின்றாரா என்று சோதிப்பதற்காக பல பேரை அல்லாஹ் சோதிப்பார். அதிலே வெற்றி அடைய வேண்டும். மகாம இப்ராஹிமை காணக்கூடிய மனிதர் இந்த நிலையை உணர வேண்டும். அல்லாஹ் அவருக்கு பொருளை கொடுத்தான், சோதித்தான், சோதனையிலே வெற்றி பெற்றார். குழந்தையை கொடுத்தான், சோதித்தான், சோதனையிலே வெற்றி பெற்றார். பலத்தை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், அதிலே வெற்றி பெற்றார். தீனுக்காக வேண்டி தன்னுடைய உடலை தியாகம் செய்தார், உயிரை தியாகம் செய்தார், எல்லாவற்றையும் தியாகம் செய்ய துணிந்தார், தன்னுடைய மனைவி மக்கள் அனைவரையும். இதற்கு பெயர் தான் மகாம இப்ராஹிம் என்று சொல்லுவார். எவரேனும் ஒருவர் மகாம இப்ராஹிம் என்ற அந்த கல்லை, காலடி பதிந்த அந்த கல்லை பார்த்து விட்டு மகாமாத்த இப்ராஹிமை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையிலே மகாம இப்ராஹிம் கண்டவராக ஆக மாட்டார் என்பதாக குறிப்பிடுகிறது. அல்லாஹ் தஆலா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம இப்ராஹிம் என்று சொன்ன வாசகத்திற்கு தனியாக அதை பிரித்து சொல்வதற்கு காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியாக மனப்பான்மை ஒரு ஹாஜிக்கு ஏற்பட வேண்டும். ஹஜ்ஜி செய்து விட்டு வந்தால் மட்டும் போதாது, தொழுதால் அழுதால் மட்டும் போதாது, தியாக மனப்பான்மை ஏற்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதனால்தான் அங்கு அல்லாஹ் தஆலா பிரிச்சு அதை தனியாக சொல்லி இருக்கின்றான். இப்படி நிறைய விளக்கங்கள், ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. அதனால இப்ப மகாம இப்ராஹிமுக்கு எதிரில் நின்று 2 ரக்காத் தொழுவோம். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருஷம் தவாஃபுல் விதா செய்யக்கூடிய நேரத்திலே தவாப் செய்தார்கள். தவாப் செய்து விட்டு 2 ரக்காத் தொழ ஆரம்பித்தார்கள். தொழும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல சொன்னார்கள், உமரே இதுதான் மகாம இப்ராஹிம். இப்ராஹிம் தெரியும் அவங்களுக்கு, அங்கதானே இருந்தாங்க, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. இருந்தாலும் இது மகாம இப்ராஹிம் என்று சுட்டி காட்டினார். மகாம இப்ராஹிம் என்பதற்கு நேராக நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இதை மகாம இப்ராஹிம் என்று அறிமுகப்படுத்தினார்கள். விசேஷமாக அதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மகாம இப்ராஹிமை தொழும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினால் நன்றாக இருக்குமே என்பதாக. இது காலை நேரத்தில் நடந்தது, முற்பகல் மத்தியானத்துக்கு முன்னால தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி. அன்றைக்கு மாலை நேரத்திலே சாயந்தரம் அஸ்ருக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வஹ்யை அறிவித்து விட்டான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாம இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹ்யை அறிவித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை நினைத்து சொன்னார்களோ அந்த நினைப்புக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா வஹ்யை அருளினான். 3 இடங்கள், 5 இடங்கள், 10 இடங்கள், 22 இடங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்ராஹிம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைப்புக்கு தோதாக அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வைத்த செய்திகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார். அதுல ஒண்ணு இது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்ற ஆயத்து உமர் ரலியல்லாஹுடைய விருப்பத்திற்கு தகுந்தமான அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். ஆனா அது முன்னாலே ஏற்படுத்தப்பட்ட விஷயம். உமர் ரலியல்லாஹுடைய மனதில் அதை போட்டான். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். சரி, மகாம இப்ராஹிம் முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நோக்கி தொழுங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. காபாவுக்கும் உங்களுக்கு மத்தியில இந்த 2 ரக்காத் தொழக்கூடிய நேரத்தில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார். அதனால மகாம் இப்ராஹிமுக்கு நேரம் நின்று காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும். சரி, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, மகாம் இப்ராஹிம் என்ற அந்த கண்ணாடி கூண்டு அங்க இருக்குது, அதுக்கு முன்னாலேயே நின்றுகிட்டு தொழுகிறாங்க. தவாப் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய இடைஞ்சல். எவ்வளவு இடைஞ்சல்னா கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. தவாப் அங்க தொழக்கூடியவர் சில பேர் அங்கேயே தொழுவாங்க, அவர் சஜிதால இருப்பாரு. தவாப் செய்யக்கூடியவர் அந்த கூட்டத்துல நெருக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் சஜிதா செய்துட்டு இருப்பாரு, அவர் மேல போய் இவர் விழுவாரு. கீழே விழுந்து அடிபடுறதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்காம இப்ராஹிம்ல தொழுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நின்று தொழுவார். மக்காம இப்ராஹிம் நின்று தொழுங்க அப்படின்னு சொன்னா, வத்தஹிது மக்காம் இப்ராஹிம் சொன்னா அந்த இடத்துலயே நின்று தொழுவோம்னு அர்த்தமா? கூட்டம் இல்லைன்னா சரி, கூட்டமா இருக்கக்கூடிய நேரத்துல மக்காம இப்ராஹிமுக்கு நேரா பின்னால் அப்படியே போயிட வேண்டியது. எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ தொழுவதற்கு அந்த இடத்துல இருந்து நேரா மக்காம் இப்ராஹிமை நோக்கி காபாவை நோக்கி தொழ வேண்டும். அவ்வளவுதான். மஸ்ஜிதுல எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் கடைசி வரைக்கும். சரி, மக்காம இப்ராஹிமுக்கு நேரா நின்று தொழுவதற்கு இடமே கிடைக்கல, கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்காரு, கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது, அப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்தா என்ன பண்றது? மஸ்ஜிதுல எங்க வேணும்னாலும் தொழுகலாம். இந்த 2 ரக்காத்தை மஸ்ஜிதுல எங்கு வேண்டுமானாலும் தொழுகலாம். ஆனால் மஸ்ஜிதிற்குள்ளே தொழுது விட வேண்டும். மஸ்ஜிதிற்கு வெளியே தொழலாமா, வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் தொழலாமா அப்படின்னு கேட்டா தொழக்கூடாது என்பதுதான் முடிவான விஷயம். சில பேர் தொழலாம்னு சொல்றாங்க, அது நல்லதில்லை. மஸ்ஜிதுக்குள்ளே, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே எங்க வேண்டுமானாலும் 2 ரக்காத் தொழுதலாம். மக்காம் இப்ராஹிமுக்கு நேரா தொழுகிறதுக்கு இடம் கிடைக்கலனா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டு கடைசியில செய்யும். சரி, 2 ரக்காத் தொழுதார். தொழுது முடித்த பின்னால தனக்கு தேவையான துஆக்களை கேட்க வேண்டும். அது
மகாம இப்ராஹிமுக்கு முன்னால முல்தசிமுக்கு முன்னால துவா கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் இந்த கிதாபில் சின்ன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கலாம். முல்தசிம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டா, ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு முல்தசிம் அப்படின்னு சொல்லப்படும். காபாவுடைய வாசல் இருக்கிறது பாருங்க, அதுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடம் ஒரு முழம் 2 முழம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு பேரு முல்தசிம். முல்தசிம் பக்கத்துல ஓதக்கூடிய துவா, மகாம இப்ராஹிம் கிட்ட ஓதக்கூடிய துவா, ஹஜருல் அஸ்வத் கிட்ட ஓதக்கூடிய துவா என்று தனித்தனியாக இருக்கின்றது. பொதுவாக உங்களுக்கு எந்த துவா தெரியுமோ, எது தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலாலான துவாக்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கும். இப்ப தொழுது விட்டு துவா கேட்பது, தொழுது முடித்த பின்னால் துவா கேட்ட பின்னால சாய் செய்வதற்காண்டி போக வேண்டும். உம்ரா செய்வதனுடைய சட்டம் சொல்லிட்டு இருக்கிறோம். யாராம் கட்டினீங்க, மக்காவுக்கு போனீங்க, இப்ப மசீதுக்குள்ள போய் தவாப் செஞ்சிருக்கிறீங்க 7 சுத்து, 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டீங்க. இப்ப ஜம்சம் தண்ணி குடிக்கணும். அது ஒரு சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். குடிச்சிட்டு சவை செய்யறதுக்கு போகணும். ஜம்சம் தண்ணி எப்படி குடிக்கணும், ஜம்சம்ங்கிறத பற்றி தெரியும். அது எவ்வளவு அதிசயமான தண்ணி அப்படிங்கிறத பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மா ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகின்றதோ அதற்குரியது. எந்த நோக்கம் மனதிலே வைத்து நியத்து செய்து குடிக்கின்றால் அதுவெல்லாம் நிறைவேறும். அறிவு வேண்டும் என்று நினைத்து குடித்தால் அறிவு பெருகும். அருள் வேண்டும் என்று நினைத்து குடித்தால் அருள் பெருகும். பொருள் வேண்டும் என்று நினைத்து கொடுத்தால் பொருள் கிடைக்கும். சாலிஹான மனைவி வேண்டும் என்று நினைத்து ஒரு வாலிபர் குடிக்கின்றால் சாலிஹான மனைவி கிடைப்பாள். அதாவது தீன் சம்பந்தப்பட்ட மார்க்கத்திற்கு முரணில்லாத எந்த கோரிக்கை கேட்டாலும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா மனிதர்கள் அவரவருடைய இஷ்டத்திற்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? எதை வேணாலும் கேட்பாங்க. நான் ஒரு வியாபாரம் வச்சிருக்கிற, அந்த வியாபாரத்துல விருத்தி வேணும். அது அடாபாலாம் தெரியாது. எனக்கு ஒரு பஞ்சாதி இருக்கிறா, சொன்னபடி கேட்கவே மாட்டேங்கிறா, எப்படியாவது அவனுக்கு எனக்கு பிரிச்சு வச்சிரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணா ஒருத்தர் இருக்காரு, தம்பி ஒருத்தர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் எப்படியாவது எங்க கூட பேசாம ஆக்கி வச்சிரு அப்படின்னு கேட்பாரு. இப்படி கேட்டா துவா ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க கேட்டா, ஜம்சம் குடிக்கும் போது இந்த துவா ஓதுங்க அப்படின்னு ஒரு துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவா எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியது. தீன் துனியா இரண்டையும் சேர்த்துக் கொண்டது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் வாஸிஅன் வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா என்ற 3 வாசகங்களை கொண்ட ஒரு அற்புதமான துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பலன் தரும் கல்வியை வேண்டுகின்றேன். பலன் தரக்கூடிய கல்வி, கல்வி அறிவு வேண்டும். அந்த அறிவும் கல்வியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும். எங்கே பலன் தரத்தக்கதாக? உலகத்திலும் ஆகிரத்திலும் பலன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும். தனக்கும் மற்றவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவி மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி பலன்கள் என்று எதெல்லாம் நன்மையாக இருக்கும் அதெல்லாம் தரும். எல்லாம் சேர்ந்தது அதுல பலன் தரக்கூடிய கல்வி. ஏன்னா கல்வி என்ற இல்மு ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அவர் மிகப்பெரிய சொத்துக்கள் உள்ளவராக ஆக்கப்படுகின்றார், மிகப்பெரிய மரியாதைக்குரியவராக இருக்கின்றார். ஆகவே இல்மு என்பது மிக முக்கியம் என்ற காரணத்தினால் பொருளை விட இல்மு முக்கியம். அதனால இல்மு முதலாவதாக கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் இல்மன் நாஃபிஅன், பலன் தரக்கூடிய கல்வி. பொதுவாக உலகத்துல யாரும் இப்படி கேட்க முடியாது, எனக்கு அறிவை கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. அறிவை கொடு, நல்ல அறிவை கொடு. இங்க பலன் தரக்கூடிய அறிவை கொடு, கல்வியை கொடு என்று கேட்க சொல். விசாலமான உணவை கொடு, உணவை உன்னிடத்தில் வேண்டுகின்ற விசாலம், வறுமை இல்லாமல், பசி பட்டினி இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய அளவிலே நான் சாப்பிடுவதற்கு உணவை கொடு என்று அர்த்தம். விசாலமான உணவு, உழைத்து சாப்பிடக்கூடிய மனப்பான்மை, அதற்குரிய வழியை எனக்கு திறந்து விடு என்று அர்த்தம். மூன்றாவது ஷிஃபா மின் குல்லி தா, அறிவை கொடுத்தாய், உடல் நலத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டால் அது பாதகமாக ஆகிவிடும். ஆகவே உடல் நலம் வேண்டும். எல்லா விதமான நோய்களில் இருந்தும் ஷிஃபா, ஒவ்வொரு நோய், எந்த நோயா இருந்தாலும் சரி, அது மனம் சம்பந்தப்பட்டதா உடல் சம்பந்தப்பட்டதா, எந்த நோயா இருந்தாலும் சரி, இடத்தில் ஷிஃபாவை வேண்டுகின்றேன், நிவாரணத்தை கேட்கின்றேன் என்று கேட்கக்கூடிய 3 கருத்துக்களை கொண்ட அற்புதமான துவாவை ஜம்சம் நீர் குடிக்கக்கூடிய நேரத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அதுக்குள்ள எல்லாமே அடக்கம். அதை கேட்டாவே போதும், எல்லாம் கிடைச்சு போயிடும். ஆனா நிய்யத்தை எப்படி பண்றோமோ அப்படி.
நோய் இருக்கின்றது, நிய்யத்தை பக்காவாக வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை குடித்தால் அந்த நோய், எந்த நோய்க்கு நிய்யத்து செய்து குடித்தாரோ அது சுகமாகும். பசிக்கின்றது என்று நிய்யத்து செய்து, பசி இருக்கக்கூடாது, பசி நிவர்த்தியாக வேண்டும், பசிக்கின்ற ஒரு மனிதர் வயிறு நிரம்ப வேண்டும் என்று குடித்தால் வயிறு நிரம்பி விடும் உண்மையிலே. ஆனால் குடிக்கக்கூடியதற்கு நிபந்தனை, ஷர்த் இருக்கின்றது. எப்படி குடிக்கணும்னு கேட்டா ஹத்தா யதவல்லஹ அப்படின்னு சொல்றாங்க. குடிக்க வேண்டும், சம்சம் குடிக்க வேண்டும், வயிறு புடைக்க குடிக்க வேண்டும், விழா புடைக்க குடிக்க வேண்டும். ஹத்தா யதவல்லஹ, விழா புடைக்க குடிக்க வேண்டும், நிறைய குடிக்கணும். இந்த விழாவெல்லாம் 2 பக்கம் படி துருத்திக்கிட்டு வந்துடும், அந்த அளவுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாம் ஐஸ் தண்ணி, ஐஸ போட்டு வச்சிருக்காங்க. சில பேர் குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஐஸ் இல்லாத தண்ணியும் இருக்குங்க, ஐஸ் இல்லாமலும் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அதிகமாக குடிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக குடிக்க வேண்டும். அவ்வளவு அதிகமாக குடித்தால் தான் அந்த பலன் ஏற்படும் என்றும் அர்த்தம். அதற்கு இந்த பலன் ஏற்படுவதற்கு சாதாரணமாக நாம் பார்க்கணும். மருத்துவர் இடத்துல போனா காய்ச்சல் அப்படின்னு போறோம்னு வச்சுங்க, மாத்திரை கொடுப்பாரு. மாத்திரை 3 நாள் அல்ல 5 நாளைக்கு கொடுப்பாரு. 5 நாளைக்கு சாப்பிட்டா தான் அந்த நிவாரணம் ஏற்படும், குணம் ஏற்படும். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு காய்ச்சல் நின்று போச்சு அப்படின்னு விட்டுட்டாருன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். எந்த நோய்க்காக வேண்டி சாப்பிட்டாரோ அது பலன் தராது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய மருத்துவர், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜம்சம் நீர் விழா புடைக்கு நீ குடிக்க வேண்டும், அப்படி குடித்தால் தான் அந்த பலன்கள் ஏற்படும். 3 விதமான பலன்கள் சொல்லும், அது பூரா ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த முனாஃபிகீன்களும் ஜம்சம் தண்ணீர் குடிப்பாங்க, பேருக்காக வேண்டி கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சிருவாங்க. குடிக்கணும் அப்படிங்கறதாண்டி குடிப்பாங்க, ஆனா நிறைய குடிக்க மாட்டாங்க. நமக்கும் ஜம்சம் நீர் குடிப்பதிலே நமக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியிலே வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நாம் வயிறு நிறைய விழா புடைக்க குடிக்க வேண்டும், அவர்கள் அப்படி குடிக்க மாட்டார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ஜம்சம் நீர் ஒரு அற்புதமான நீர். அது 6 விதமான சத்துக்கள் இருப்பதாக அதிலே இப்பொழுது ஆய்வு செய்து வெளியிட்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் தனித்தனிப்பட்ட முறையிலே ஏராளமான சிறப்புகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அப்படி குடித்தால், நிறைய குடித்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் போய்விடும் என்பதால். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தின் மூலமாக ஏற்படுத்திய நீர், அது எப்படி வருகின்றது, எப்படி அந்த கிணத்துக்கு வந்து சேருது அப்படிங்கிறத பத்திலாம் இப்ப ஸ்கேன் செய்து, நிலத்தை ஸ்கேன் செய்து எங்கெங்கிருந்தெல்லாம் அந்த தண்ணீர் பீரிட்டு வருகின்றது என்பதையெல்லாம் எடுத்து நேரடியாக படத்தில் வெளியிட்டு இருக்கின்றார்கள், புத்தகத்திலே பார்க்கிறோம். அதனால ஜம்சம் நீரை பற்றி மட்டும் தனியாக ஒரு பயான் செய்யலாம், அவ்வளவு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி ஹஜருல் அஸ்வத், மகாம் இப்ராஹிம் தனித்தனியாக பயான் செஞ்சா ஒரு நாளைக்கு தனித்தனியா, ஒரு நாளைக்கு ஹஜருல் அஸ்வத், ஒரு நாளைக்கு மகாம் இப்ராஹிம், ஒரு நாளைக்கு ஜம்சம் தண்ணி, ஒரு நாளைக்கு மக்காவை பத்தி, காபாவை பத்தி, காபாவுடைய சரித்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏராளமான விஷயங்கள் இருக்கு. சரி, இப்ப ஜம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டும். குடித்து விட்டு சஃபாவுக்கு செல்ல, சஃபா என்ற மலைக்கு போக வேண்டும். அந்த இடத்துல பக்கத்துல மலைன்னு சொன்னா இப்ப மலை மாதிரி இருக்காது, அது ஒரு கட்டடத்துக்குள்ள இருக்குது, அங்க போகணும். போகும் பொழுது, சஃபாவுக்கு போகும் பொழுது இந்த ஆயத்தை ஓத வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சஃபா மர்வாவை பற்றி ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவியா தமர, எவர் ஒருவர் ஹஜ் செய்கின்றாரோ அல்லது உம்ரா செய்கின்றாரோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப் பிஹிமா, இந்த சஃபா மர்வாவுக்கு இடையில அப்படி சுற்றி வருவது அவர் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவார். சஃபா மர்வாவுக்கு இடையில சுற்ற வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அதில் சொல்லுகின்றார். இப்ப சஃபா மர்வாவுக்கு இடையில சஃபை செய்வதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான். தவாஃப் எப்படி சொன்னானோ அதே மாதிரி வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக் என்று சொன்னான். அதே போல இங்க சஃபை செய்வதை பற்றி சொல்லுகின்றான். அதனால சஃபா மர்வா அந்த இடத்துல சஃபாவுடைய அந்த மலையில போய் நின்று கைகளை உயர்த்தி, அதாவது தக்பீருக்கு உயர்த்துற மாதிரி உயர்த்தி, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வாசகத்தை சொல்லி அங்க போய் சில பேர், பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் காபாவின் பக்கம் திரும்பி ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால எப்படி இஸ்திலாம் செய்யறார்களோ அதே மாதிரி இஸ்திலாம் மாதிரி செஞ்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி கையை முத்தமிட்டுக்குவாங்க. அது செய்யக்கூடாது, அது அங்க கிடையாது, சஃபாவில கிடையாது. சஃபாவில தக்பீருக்கு கையை உயர்த்தரமாக உயர்த்தி, நான் வந்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக, உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக கையை உயர்த்திய பின்னால் இந்த 4வது கலிமாவை சொல்லிக் கொண்டு பிறகு நிய்யத்து செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீது ஸாய ஃபயஸ்ஸிர்ஹு லி வ தகப்பல்ஹு மின்னி, யா அல்லாஹ் நான் ஸாய் செய்ய நாடுகின்றேன், எனக்கு அதை லேசாக்கி வைத்து என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த வாசகத்தை நிய்யத்தை செய்துவிட்டு பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வலது பக்கமாக இருக்கக்கூடிய பாதையில போக வேண்டும், மர்வாவை நோக்கி போக வேண்டும். போகும் பொழுது துஆக்கள் சில இருக்கின்றன.
ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு துவா இருக்குது. முடிஞ்சால் தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் அதை ஓதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க இதுல நம்ம தவாஃப்ல சொன்ன மாதிரி 3ஆம் கலிமா ஓதணும்னு சொன்ன அது மாதிரி இதுல 4வது கலிமா ஓதிக்க வேண்டியது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லலாம். யுஹ்யி வ யுமீத்து இல்லாமலும் கலிமா இருக்குது, சேர்த்தும் இருக்குது. யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதில் கைர் என்றும் இருக்கின்றது. எந்த வாசகத்தை நீங்க பாடமாக்கிறீங்களோ அதை ஓதலாம். 4வது கலிமா ஓதிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது. கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னா இப்ப பச்சை லைட் ஒண்ணு போட்டிருப்பாங்க, கொஞ்ச தூரத்துல இன்னொரு பச்சை லைட் போட்டிருப்பாங்க. இந்த டியூப் லைட், பச்சை டியூப் லைட் போட்டு வரிசையா போட்டிருப்பாங்க. இந்த பச்சை லைட்டுக்கும் அந்த பச்சை லைட்டுக்கும் இடையில உள்ள இடம் இருக்கின்றதே அது விசேஷமான இடம். அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக போக வேண்டும். எப்படி தவாஃப்ல முந்திய 3 சுத்துல ரமல் செய்ய வேண்டும் என்று சொன்னோமோ, கொஞ்சம் வேகமா போகணும்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில கொஞ்சம் வேகமா ஓடணும். வேகமான்னு சொன்னா நடையும் இருக்கக்கூடாது, ஓட்டமும் இருக்கக்கூடாது, ரமலும் அல்ல, அது ரமல் மாதிரியும் அல்ல, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடணும். ஆனா வேகமா ஓடக்கூடாது, ரொம்ப வேகமா ஓடக்கூடாது. ரொம்ப வேகமாலாம் சில பேர் ஓடுவாங்க, அப்படியும் ஓடக்கூடாது. ரொம்ப மெதுவா நடந்து போவாங்க, அப்படியும் போகக்கூடாது. நடையும் இல்லை, ஓட்டமும் இல்லை, அதற்கு மத்தியில் நடுத்தரமான ஒரு ஓட்டமாக போக வேண்டும். அதுக்கு பேர் தான் சாயினே சொல்றது. சாயினா விரைந்து நடத்தல், வேகமாக நடக்குதல் அப்படின்னு அர்த்தம். சாயி அப்படிங்கிறதுக்கு வேகமாக நடக்கிறது பேர் தான் சாய். அப்ப அந்த பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துல போறதுக்கு பேர் தான் சாயி. ஆனா அந்த சாயிங்கிற பேரை எல்லா சுற்றுகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்தமான பேரா, பொது பேராக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால சாய் செய்ய வேண்டும். சரி, இப்ப இதுல இருந்து அந்த சாய் அந்த இடத்துல மட்டும், பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் வேகமாக போக வேண்டும். அப்படி போகக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல மட்டும் தனிப்பட்ட ஒரு துவா இருக்குது. எப்படி ருக்ன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியில் ரப்பனா ஆத்தினா ஓத சொல்றோமோ அதே போன்று இந்த இடத்துல மட்டும் ஒரு தனி துவா இருக்குது. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஸுல் அக்ரம். அது சுருக்கமான துவா தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததும். ரப்பிக்ஃபிர் வர்ஹம், என்னுடைய ரப்பே மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. வதஜாவஸ் அம்மா தஅலம், நான் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் உனக்கு தெரியும், அதை நீ விட்டு விடுவாயாக, அந்த பாவத்தை பாராமுகமாக விட்டு விடுவாயாக. அதெல்லாம் கவனிக்காத, நாங்க அடியார்கள், சும்மா விட்டுடாத, பொருட்படுத்தாத, விட்டுடு. தஜாவஸ் என்று சொன்னால் அதை அலட்சியமாக நீ விட்டுடு, அதை பத்தி கவனம் எடுக்காது, என்னை பிடிச்சு குற்றம் பிடிக்காது என்றெல்லாம் கருத்து. இன்னக அன்தல் அஸுல் அக்ரம், நிச்சயமாக நீ ரொம்ப கண்ணியமானவன், ரொம்ப மதிப்பிற்குரியவன். ஆகவே உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய கண்ணியத்தை வைத்து நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் அப்படி விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் சாய் செய்யக்கூடிய அந்த பச்சை லைட்டுக்கு இடையில ஓதப்படக்கூடிய வாசகம். மற்ற இடங்கள்ல துவா ஓதலாம், தெரிந்தால் முடிந்தால், இல்லாவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற 4வது கலிமாவை சொல்லிக் கொண்டே போகலாம். சஃபாவுக்கு மருவாவுக்கு போனீங்க, மருவாவுக்கு போன பிறகு அங்க நின்று துவாவெல்லாம் ஓதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சஃபா என்ற அந்த குன்று, மர்வா என்ற அந்த குன்று ரெண்டுமே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான இடம். அதனால நீங்க போய் அப்படி திரும்பி வரக்கூடிய நேரத்திலேயே முக்கியமான துவாக்களை நீங்கள் மனசுக்குள்ள ஓதிக்கலாம். அல்லது கையை நீட்டியும் ஓதலாம், கையை நீட்டாமல் ஓதலாம், போய்கிட்டே நடந்துகிட்டே ஓதலாம், நின்றுகிட்டு ஓதலாம். ஆனா நின்றுகிட்டே ஓதுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இடைஞ்சல், அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல். அதனால அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. நான் முதல்ல சொன்ன மாதிரி துவாக்களிலே ஜாமியு துவா என்று சொல்லப்படக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்பதையும் அந்த இடத்துல ஓதலாம். அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை எதுவோ அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளாக கற்பனை செய்து ஒரு வாசகத்தை அமைத்து துவா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லா கருத்துக்களையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையெல்லாம் ஏதாவது சில துவாக்களை நமக்கு தேவையான கருத்துக்கள் நிறைந்த துவாக்களை பாடமாக்கி கொண்டு சின்ன சின்ன துவாக்கள் சுருக்கமானவை அவற்றை அந்த நேரத்தில் ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு அங்கிருந்து திரும்பி ஒரு சுத்து முடிஞ்சிருச்சு, மருவாவுக்கு போனார் ஒண்ணு, மருவாவிலிருந்து திரும்ப வர வேண்டும். அதே மாதிரி அந்த பச்சை லைட் வரும் பொழுது ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலம் ஓத வேண்டும். பிறகு அங்கிருந்து போக வேண்டும். சபாவுக்கு போறார், சபாவுக்கு போனா 2வது சுத்து, அப்புறம் அங்கிருந்து இங்க வந்தார் 3வது சுத்து. இதே மாதிரி 7 சுத்துகள். சஃபாவில ஆரம்பிக்கப்படக்கூடிய சாய் மருவாவில 7வது சுத்து முடிஞ்சிடும். இந்த 7 சுத்து முடிச்சுட்டாருன்னா சாய் முடிஞ்சிச்சு. சாய் முடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா உம்ராவுடைய காரியங்களில 3 முடிஞ்சிருச்சு. இப்ப எஹ்ராம் கட்டினார், அப்படி எஹ்ராமோட தவாப் செய்தார், எஹ்ராமுடன் சாய் செய்தார், மருவாவில வந்தார், 7 சுத்து முடிஞ்சிச்சு. பிறகு வெளியாயிடுவார். வெளியே போன பின்னால் 4வது செயல், உம்ராவுடைய செயல்களின் 4ல 4வது முடி எடுத்துக் கொள்ளுதல்.
முடியெடுப்பது. முடியெடுப்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியெடுப்பதிலே ரெண்டு வகை சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது மொட்டை அடிச்சதும், தலைமுடியை முழுமையாக சிரைத்தது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி செய்தது சுன்னத்தான முறை. அதையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இன்றைய தினத்திலே தன்னுடைய தலையை முழுமையாக சிரைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக என்று துஆ செய்தார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், முடியை கட் பண்ணி கொண்டாரே அவருக்கு, வெட்டி கொண்டாரே அவருக்கு. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே துஆவை சொன்னார், அதே வாசகத்தை சொன்னார்கள். மூன்றாவது தடவையும் கேட்டார், இரண்டாவது தடவையும் கேட்டார், மூணாவது தடவையும் கேட்டார். அதே நாலாவது தடவை அவர் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்டி கொண்டவருக்கும் என்பதாக சொன்னார்கள். அப்படின்னா என்ன தெரியுது கேட்டா, அதிகபட்சம் மெஜாரிட்டி மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து உண்டு. முடியை கட் பண்ணி கொள்ளக்கூடியவர்களுக்கு உண்டு, ஆனா கம்மி, குறைவு. அதாவது இது 25%, அது 75% அப்படின்னு அர்த்தம். 3 தடவை சொன்னாங்கல்ல அது 75, ஒரு தடவை சொன்னாங்கல்ல அது 25 அப்படின்னு அர்த்தம். பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொன்னால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு உள் அர்த்தம் ஒன்று உண்டு, கருத்து ஒன்று உண்டு. அந்த கருத்தை விளங்க வேண்டும். வேடிக்கைக்காக வேண்டி, விளையாட்டுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்ல. எதேச்சையாக சொல்லிட்டாங்க அப்படிங்கறதும் கிடையாது. அந்த கருத்தை உணர்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால மொட்டை அடிக்கிறது தான் சிறந்தது. ஆண்கள், பொம்பளைங்க அல்ல. பொம்பளை மொட்டை அடிக்க கூடாது, ஹராமாச்சு. முதலே பல தடவை சொல்லி இருக்கிறோம். பெண்கள் தங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய முடிகளிலே ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய முடியை எடுப்பது ஹராம். ஆண்கள் தங்களுடைய உடலிலே ஒரு இடத்திலே முளைக்கக்கூடிய முடியை எடுப்பது ஹராம் இல்லையா? அது தாடி ஆம்பளைக்கு. முகத்துல முளைக்கக்கூடிய முடியை எடுப்பது ஹராம். பெண்கள் தலையில முளைக்கக்கூடிய முடியை எடுப்பது ஹராம். மொட்டை அடிக்கிறது ஹராம். அப்ப பெண்களுக்கு எப்படி தலையினுடைய கூந்தல் அழகை தருகின்றதோ அது போன்று ஆண்களுக்கு முகத்திலே வளரக்கூடிய தாடி அழகை தருகின்றது என்று அர்த்தம் அதுக்கு. வேற ஏதாவது ஜீனத்துர் ரிஜால் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. ஆண்களுக்கு அழகு, ஆண்களுக்கு அலங்காரம், ஆண்களுடைய அலங்காரம். ஆண்களுக்கு அலங்காரம் தாடி தான். மனிதர்கள் தாங்களாக நினைத்துக் கொள்வது தாடியை சிறைக்கிறதா அலங்காரம் அப்படின்னு சொன்னா அது இவருடைய அறிவு சொல்லுகின்றது. அறிவை கொடுத்த அல்லாஹ் சொல்லுகின்றான் இதுதான் அலங்காரம் அப்படிங்கிறான். நிறைய விஷயங்கள் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. அறிவு சார்ந்த விஷயமே என்னன்னு கேட்ட, ஒரு அறிவியல் விஞ்ஞானி இடத்துல நம்ம இந்த விஷயத்தை சொன்னால் தாடி வைப்பதுதான் சிறந்தது என்று சொல்வார். யாராவது ஒரு விஞ்ஞானி, அறிவாளி, அறிவியல் மேதை தாடி வைக்காம இருந்தாருன்னு சொன்னா அவருடைய அறிவு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல வேற விஷயத்துல கண்டுபிடிப்புகள்லாம் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு, தாடி வைக்கிற விஷயத்துல அவருடைய அறிவு சரியில்லைன்னு அர்த்தம். சரி, இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் நிறைய இருக்கு. என்ன சொன்னா, முடி வெட்டணும். முடி வெட்ட நேரத்தில் மொட்டை அடிக்கிறதா ஆண்களுக்கு சிறந்தது, நல்லது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு வழியாகும். அதே மாதிரி பெண்கள் முடி எப்படி வெட்டி கொள்வது? அவங்க வெட்டிக்கொள்ள, மொட்டை அடிக்க கூடாது, ஹராமாச்சு. முடி வெட்டி கொள்ள வேண்டும். எவ்வளவு வெட்டணும்? 1 இன்ச். இந்த ஒரு விரலுடைய ஒரு கணு இருக்குது பாருங்க, ஒரு அங்குலம் அளவு. இந்த அளவுக்கு எல்லா முடியையும் சேர்த்து வைத்து எந்த முடி நீளத்திலே குறைவாக இருக்கின்றதோ அந்த முடியிலிருந்து 1 அங்குலம். அப்போ நீளமாக வளர்ந்துக்கக்கூடிய முறையில் 2 அங்குலம் கூட வரலாம். அதனால அதுக்கு நேரா வெட்டிக்க வேண்டியது. வெட்டக்கூடிய நேரத்திலே தனக்கு தானே வெட்டி கொள்ளலாம். ஒரு பெண் தன்னுடைய முடியெல்லாம் முன்னால எடுத்து போட்டு கரெக்டா அப்படி பிடிச்சு கம்மியா, எது நீளம் கம்மியா இருக்கு அதை நேரா வெட்டிட்டாங்கன்னா சரியா போச்சு. இப்ப முடியை வெட்டி கொண்டால் தஹலீல் ஆகிவிட்டார். முடியை வெட்டி கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ தனக்கு தானே முடி எடுத்துக் கொள்ளலாம். இவர் அடுத்தவருக்கும் எடுத்து விடலாம், அடுத்தவர் இவருக்கும் எடுத்து விடலாம். எடுத்து விடக்கூடிய அடுத்தவர் அவர் எஹராம் கட்டியவராக இருந்தாலும் சரி, எஹராம் இல்லாதவராக இருந்தாலும் சரி. 4 விஷயம், 4 விதம். தனக்கு தானே எடுத்துக் கொள்ளலாம், அடுத்தவரும் அடுத்தவருக்கு இவரும் எடுத்து விடலாம், இவருக்கு அடுத்தவரும் எடுத்து விடலாம், மற்றவரும் எடுத்து விடலாம். அந்த மற்றவர் எஹராம் உள்ளவராக இருந்தாலும் சரி, எஹராம் இல்லாதவராக இருந்தாலும் சரி. சந்தேகம்லாம் தீர்ந்து போயிடும். இதுக்கு பிறகு சந்தேகம்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் கேட்கிறாங்க, எஹராம் இருக்கிறவரை எடுக்கலாமா, அடுத்தவரை எடுத்து விடலாமா, நாமே எடுத்துக்கலாமா, பொம்பளைக்கு எடுக்கலாமா, ஆம்பளை பொம்பளைக்கு எடுக்கலாமா, பொம்பளை ஆம்பளைக்கு எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. பெண்களுக்கு முடி எடுப்பதாக இருந்தால் அவங்களே எடுத்து, இப்ப 4 சொல்றது அதே மாதிரி
ஆனா அடுத்தவர் இவர் அப்படின்னு சொல்லும் போது பொம்பளையா தான் இருக்கணும், எல்லாருமே பொம்பளை. ஆண்கள் அந்த பெண்களுக்கு வெட்டி விடுவதாக இருந்தால் மஹரமான ஆளா இருக்கணும். ஒண்ணு கணவராக இருக்க வேண்டும், கூட போயிருப்பாங்க இல்ல மஹரம், அவங்களா இருக்கணும். தந்தையாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், சிறிய தந்தை பெரிய தந்தையாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சிச்சாவாக, இப்படி இருக்கலாம். மஹரமான ஆளா இருக்கலாம். பெண்கள் மஹரம் இல்லாம ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. மஹரமான ஆண் துணை இல்லாமல் பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. ஹனபி மதத்தின்படிக்கு ஒரு பெரிய ஜமாத்தாக இருந்தாலும் சரி, 20-30 பேர் ஜமாத் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்ல ரொம்ப வீரமான பெண்கள்லாம் இருக்கிறாங்க, எத்தனை ஆம்பளை வந்தாலும் சமாளிச்சிருவா, கராத்தே எல்லாம் தெரியும் அப்படின்னு வச்சுங்க. அந்த மாதிரி பொம்பளையா இருந்தாலும் சரி போகக்கூடாது. எந்த ஆம்பளை வந்தாலும் நான் ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்ற, யாரும் என்கிட்ட வாலாட்ட முடியாது அப்படின்லாம் சொல்ற. எப்படி இருந்தாலும் சரி பொம்பளை பொம்பளை தான், பொம்பளை ஆம்பளை ஆக முடியாது. அதனால பெண்கள் தனியா இருந்தாலும் சரி ஜமாத்தா இருந்தாலும் சரி மஹரம் ஆண் துணை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது. ஒரு பெண்ணிடத்துல காசு பணம் நிறைய இருக்குது, உடல் வலிமையும் இருக்கின்றது, வாலிபமான பெண்ணா இருக்கிறார், அந்த பெண் ஹஜ்ஜுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா மஹரம் இல்லாமல் மஹரம் இல்ல போகக்கூடாது. பின்ன எப்படித்தான் மஹரமே இல்ல அந்த பெண்ணுக்கு, தாய் தந்தை இல்ல, சகோதரர்கள் இல்ல, யாருமே இல்ல, மஹரம் ஆணே இல்லங்க அவருக்கு, அந்த பெண்ணுக்கு எப்படி ஹஜ் செய்யறது அப்படின்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு மஹரமான துணை வருகின்ற வரைக்கும், யாராவது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண் அப்படியே இருந்து இறந்து விட்டால் அல்லாஹ் தஆலா இடத்தில் குற்றவாளியாக ஆக மாட்டாள். குற்றவாளி அல்ல, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக்கலாம். ஆனா அந்த பெண் என்ன செய்யணும் கேட்டா இறந்து போகக்கூடிய தருணத்திலே வசியத்து செய்ய வேண்டும். நான் வசதி உள்ளவளாக இருந்தேன், மனிஸ்ததா இலைஹி சபீலா என்று அல்லாஹ் சொல்லுகின்றன, அதற்கு உரியவளாக நான் இருந்தேன், ஆனாலும் மஹரம் இல்லாத காரணத்தினால் செய்ய முடியவில்லை, அதனால எனக்கு பதிலா யாராவது ஹஜ் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசியத்தை செய்து விட்டு செல்ல வேண்டும். அந்த வசியத்தை நிறைவேற்றுவது வாஜிப் என்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர. ஆனா அதே நேரத்தில் ஒரு பெண் மஹரம் ஆண் மஹரமான ஆண் இல்லாமல் ஹஜ் செய்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஹஜ் கூடுமான்னு கேட்டா கூடும், குற்றத்துடன் கூடும், குற்றத்துடன் கூடும். மஹரம் இல்லாமல் போனது ஒரு குற்றம், அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அதுடன் கூடும், அவ்வளவு. பொதுவாகவே பயணம் செல்வது சஃபர் கஸருடைய தூரத்திற்கு 48 மைல் ஹனபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப்ல 52 மைல் 131 கிலோமீட்டர், ஹனபி மதுஹப்ல 77 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பெண் மஹரமான துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது, ஹராமாச்சு. பொதுவான பயணமே, எந்த ஊருக்கும் போகக்கூடாது. இருந்து 77 கிலோமீட்டர், ஷாஃபி மதுஹப்ல 131 கிலோமீட்டர், அந்த பக்கம் போறது அப்படின்னு சொன்னா மஹரமான துணை இல்லாமல் போகக்கூடாது அந்த பெண். அப்படின்னு சொல்லும்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்திற்கு மஹரமான துணை இல்லாமல் போன ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டா அந்த பொண்ணை தொட்டு தூக்குறதுக்கு யாரு இருக்கிறா? யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாமே மஹரம் இல்லாத ஆள்களா இருந்தா அந்த பெண்ணுடைய உடலை தொடுவது ஹராம் ஆகி போயிடும் பல பேருக்கு. அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்து இருக்குது. மினாவில ஒரு தடவை ஒரு பெண் மயக்கமுற்று கீழே விழுந்துட்டாங்க. பொம்பளைகளை தூக்க சொன்னா பொம்பளைகளுக்கு தூக்கவே முடியல, அந்த பெண்ணை ஆம்பளை தான் தூக்குனாங்க. அந்த ஆம்பளைகளை யாருமே மஹரம் இல்ல, அந்த பெண் மஹரமுடன் வரவே இல்லை. இந்த டிராவல்ஸ்ல போறவங்க, டிராவல்ஸ்ல ஆளுகளை கூட்டு போறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா மஹரம் இல்லாம யாரையாவது ஒரு ஆள் மஹரமா போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு டிக்கெட் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு, அவங்க பெரிய குற்றவாளியாக ஆவார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, இப்ப என்ன சொன்னோம், அந்த முடி எடுக்கக்கூடிய நேரத்தில் முடி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, இப்ப தஹலீல் ஆயிட்டாங்க, இங்க கட்டின இஹ்ராம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால குளிச்சுட்டோ குளிக்காமல, குளிக்கணும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது, குளிச்சுட்டு தன்னுடைய ட்ரெஸ், வழக்கமான ட்ரெஸ் போட்டுக்கலாம் அந்த மனிதர்கள், ஹாஜிகள். இப்ப உம்ரா முடிச்சுட்டார் அவர், உம்ரா முடிச்சாச்சு. உம்ராவை முடிச்ச பிறகு துல்ஹஜ் பிறை 8வது நாள் வரைக்கும் மக்காவிலே இருப்பாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக தவாப் செய்யறது தான் நல்லது. உம்ராவும் செய்யலாம், உம்ரா அதிகமாக செய்து உடலை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. பிறகு ஹஜ் செய்ய வேண்டியது இருக்கின்றது. மினாவிலே, அரபாவிலே, முஸ்தலிஃபாவிலே நிறைய வேலைகள் இருக்குது, வெளியே தங்க வேண்டியது இருக்கின்றது. இங்க மக்காவில தங்குற மாதிரி ரூம்ல, ஏசி ரூம்ல எல்லாம் தங்க முடியாது, சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உடல் வலிமையை, உடல் சீரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது.
நோய் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, உடல் வலிமையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனால உம்ரா செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் ஆர்வத்தின் காரணமாக என்ன பண்றாங்க, தினந்தோறும் உம்ரா செய்வாங்க. தினந்தோறும் உம்ரா செய்வதா இருந்தா என்ன பண்ணணும், ஆயிஷா மஸ்ஜித் தன்ஈம் என்ற இடத்துக்கு போகணும், ஆயிஷா மஸ்ஜிதுக்கு போகணும். அங்க போய் எஹ்ராம் கட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த ஹரம் எல்லைக்குள்ள எஹ்ராம் கட்டக்கூடாது, ஹரம் எல்லை விட்டு அப்பால் போகணும். அதுல குறைஞ்ச தூரம் 7 கிலோமீட்டர் தான் ஆயிஷா மஸ்ஜித். அங்க போய் எஹ்ராம் கட்டிட்டு வரணும். எஹ்ராம் கட்டிட்டு வந்த பின்னால தவாப் செய்யணும், சஹீ செய்யணும், முடி எடுக்கணும், அப்புறம் உம்ரா முடிஞ்சிருது. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகலாம். கொஞ்சம் வேகமா செஞ்சா, கூட்டம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 2 மணி நேரத்துல முடிக்கலாம் ஒரு உம்ரா என்பது. தினந்தோறும் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா உடல்ல உள்ள விதமான அசதி ஏற்பட்டு போயிடும். பிறகு ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அசதி பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அதனால அது நல்லதல்ல என்று உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அனுபவத்திலும் பார்க்கிறோம். அதனால அதிகமான தவாப் செய்யலாம். ஏன்னா தவாப் செய்வது அந்த இடத்துல தவிர வேற எந்த இடத்துலயும் முடியாது. உலகத்துல எந்த வீட்டையும் தவாப் செய்யக்கூடாது. இந்த மஸ்ஜித் புரசவாக்க மஸ்ஜித் தங்கத்தாலேயே கட்டப்பட்டிருக்குதுன்னு வச்சுங்க, வைடூரியம் பதித்து தங்கத்தால ஒரு பெரிய மாளிகையா கட்டிட்டாங்க. இதை தவாப் செய்யலாமா? ஹராமாச்சு, தவாப் செய்யக்கூடாது. சில பேர் கபிரிஸ்தான்களை போய் கபறுகளை தவாப் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஷிர்க், ஹராம், குஃப்ரு, எல்லா விதமான குற்றத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவர் பெரிய வலியுள்ளா அடங்கி இருக்கிறார், அதனால தவாப் செய்யலாம். நபிமார்கள் அடங்க கபரவே தவாப் செய்யக்கூடாது, ஹராமாச்சு, ஷிர்காச்சு. அதனால எந்த பொருளையும் தவாப் செய்யக்கூடாது, காபாவை தவிர. ஏன்னா அங்க அல்லாஹ் தஆலா சொன்னா சட்டம், அல்லாஹ் சொன்னா சட்டம். அது அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. அல்லாஹ் தான் சொன்னா ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் மலக்குகளை பார்த்து சொன்னா, மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா சட்டம், அவன் தான் சட்டம். நான் தான் சொன்னேன், என்ன தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இப்ப நான் தான் சொல்றேன் ஆதமுக்கு சஜிதா செய்யணும். கட்டளையை நிறைவேற்றுவது அப்படிங்கறதானே தவிர இங்க வேற எந்த நோக்கம் இருக்கக்கூடாது. அதனால அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை இது, சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். என்ன சொன்ன, அத தவாப் செய்யறது, சாஹி செய்யறது, அதாவது தவாப் செய்யக்கூடிய நிலை, அந்த இடத்த அந்த வீட்டுக்கு மட்டும்தான், அந்த வீட்டை மட்டும்தான் சுத்த வேண்டும். அது அல்லாத எந்த வீட்டையும் சுத்தக்கூடாது. நேற்று ஒரு சம்பவம் சொன்னோம். அதே மாதிரி தவாப் செய்வது என்பது வெறுமனே அந்த கட்டடத்தை தவாப் செய்வதில்லை, அந்த கட்டடத்தினுடைய ரப்பை தவாப் செய்கின்றோம் என்று அர்த்தம். அந்த கட்டடத்தை எவ்வளவு நெருங்கி தவாப் செய்கின்றோம் அது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு காபாவை நெருக்கமாக இருந்து தவாப் செய்கின்றோம் அது நல்லது. காபாவை நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லுவது காபாவுடைய ரப்பை நெருக்கமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம், ரப்பிடத்திலே நெருங்கி செல்லுகின்றோம் என்று அர்த்தம். ஏன்னா ஞானவான்கள் அந்த கட்டடத்தை வெறும் கட்டடமாக காணவில்லை, அது நூறானியத்தாக ஒளிமயமான தன்மை உடையதாக கண்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. சரி, அப்படிப்பட்ட இப்ப உம்ரா முடிஞ்சிருச்சு, அங்க தங்கி இருக்கிறீங்க, மக்கால தங்கி இருக்கிறீங்க. 8வது நாள் அன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டி கொண்டு மினா, அரபா, முஸ்தலிஃபா ஆகிய இடங்களுக்கு சென்று 5 நாள் அங்க இருக்கக்கூடிய அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த 5 நாளைக்கு பேர் தான் ஐயாமுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய நாள்கள் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு பேர் தான் ஹஜ். அதுக்காக வேண்டித்தான் போறோம். இடையில ஒரு முறை செஞ்சுட்டா இப்ப ஹஜ்ஜுடைய காரியத்தை செய்யணும். 8வது நாள் அன்று காலையில சுபுகுக்கு பின்னால சுபுகு தொழுதுட்டு எஹ்ராம் கட்டி கொண்டு மினாவுக்கு போக வேண்டும். ஹஜ்ஜுக்காக அங்க எஹ்ராம் கட்டணும். எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னாலே என்னென்ன ஷர்த்துகள் நிபந்தனைகள் எல்லாம் சொன்னாங்க, குளிச்சுக்கணும், நகம் வெட்டிக்கணும், முடியை களையணும், அதுக்கு பின்னால வாசனை திரவியங்களை எஹ்ராம பூசிக்கணும், எஹ்ராம் கட்டணும், எஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் தொழணும், நியத்து செய்யணும், தல்பியா சொல்லணும் என்றெல்லாம் சொன்னோமா, அது பூரா செய்யணும். இப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் மக்காவில் இருந்தே எஹ்ராம் கட்டிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் மக்காவில் இருந்தே எஹ்ராம் கட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ இங்க ஷாஃபி மதவுல ஒரு சட்டம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபமன் தமத்த பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதி என்று ஒரு தொடரில் ஒரு நீண்ட ஆயத்தை சொல்லுகின்றார். அந்த ஆயத்தில உம்ரா செய்து முடித்து விட்டவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டும் பொழுது அவர் எஹ்ராம் கட்டுவது, அதாவது எஹ்ராம் கட்டும் மக்காவில் இருந்து கட்டினால் அவர் மீகாத்தை கடந்து எஹ்ராம் கட்டியவராக ஆகின்றார். பொதுவாக எஹ்ராம் கட்டுவது எங்க கட்டணும், நம்ம ஊர்ல இருந்தா கட்டிட்டு போயிடுறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா அசல் கட்ட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா மீகாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு எல்லை இருக்கின்றது. எஹ்ராம் கட்டுவதற்காண்டி ஒரு எல்லையை அல்லாஹ் தஆலா வகுத்து தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பி இந்த உலகம் முழுவதிலுமே ஒரு 5 இடங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பெயர் மீகாத் என்று பெயர் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. எல்லை
மீகாத்னா எல்லைன்னு அர்த்தம். எஹராம் கட்டுவதற்குரிய எல்லை. மீகாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ அல்லது வேறு நோக்கத்திற்காக மக்காவுக்குள்ளே செல்ல நினைத்து அந்த வழியை கடந்தால் மீகாத் என்ற அந்த இடத்தை கடக்கும் பொழுது எஹராம் உடையவராக இருக்க வேண்டும், எஹராம் அணிந்தவராக இருக்க வேண்டும். எஹராம் அணியாமல் மீகாத்தை கடப்பது குற்றத்திற்குரிய செயல். உலகத்துல எந்த இடத்துல இருந்து வந்தாலும் சரி, முன்னாலே சொல்லி இருக்கிறோம் ஒரு விஷயம், அதாவது காபா இருக்கின்றதே அந்த பைத்துல்லா, அது இந்த பூமியினுடைய மையத்திலே, நடு மையத்திலே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். நீங்க சரியான ஒரு சதுரமான பேப்பர் எடுத்து இந்த உலக வரைபடத்தை சரியாக மெஷர்மெண்ட் அளவு போட்டு வரைந்து, சதுரமா இருக்கணும் அந்த பேப்பர், கரெக்டா மெஷர்மெண்ட் போட்டு அளவு போட்டு உலக படத்தை வரைந்து அதை 4ஆ மடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த மடிக்கப்பட்ட மூலையில காபாவுடைய படம் வரும், மக்காவுடைய அந்த ஊர் வரும், பார்க்கலாம். மடிச்சு பாருங்க, 4ஆ ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்க அந்த உலக படத்தை வரைகிறது கரெக்டா இருக்கணும். சரியாக போட்டு நீங்க 4ஆ சதுரமா இருக்கக்கூடிய பேப்பர்ல போட்டீங்க, நடுவுல வரும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், யா அஹ்ல மக்கா அன்தும் ஃபீ வஸத்தில் அர்த், மக்காவாசிகளே நீங்கள் பூமியுடைய நடு மையத்திலே இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். பூமியினுடைய நடுவிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், குடியிருக்கு நடுவிலே, பூமியினுடைய நடுப்பகுதியிலே உங்களை அல்லாஹ் தஆலா குடியிருத்தாட்டி வைத்திருக்கின்றான். அதிலே நடுப்பகுதியிலே காபாவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஏன்னா முதல் வீடு இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சரி, அந்த வீடு இப்ப அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு சில பகுதிகளை, ஒரு இடத்தை குறிப்பிட்டு இது ஹரம் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். பூமி ஹரம் பூமி, புண்ணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய பூமி என்பதாக. அது ஒரே அளவு சர்க்கிள் உள்ள பூமி அல்ல, குறைந்த அளவு 7 கிலோமீட்டர், அதாவது தன்னைம்ங்கிற இடம், அதிகபட்சமாக 22 கிலோமீட்டர், அதாவது ஹுதைபியாங்கிற இடம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால தங்கி இருந்தார்கள், அது ஹரமுக்கு வெளியே இருக்கின்றது அந்த இடம். இதை சுற்றிலும் ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்ட் ஏற்படுத்தினா இதுக்கு பேரு ஹரம் பூமி. காபாவை மையமாக, நடு மையமாக வைத்து ஹரம் என்று ஒரு சுற்று. அதற்கு அடுத்தது இந்த ஹரம் என்ற எல்லையில் இருந்து மீகாத் வரைக்கும் உள்ள பகுதி, மீகாத் வரைக்கும் உள்ள பகுதி 5 இடம் சொன்ன பாருங்க மீகாத்து. இந்த 5 இடத்தை ஒரு ரவுண்டா போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஹரமுடைய கடைசிக்கும் மீகாத்துடைய ஆரம்பத்திற்கும் இடையில உள்ள ஒரு பகுதிக்கு பேர் ஹில் என்பதாக சொல்லப்படும். இந்த மீகாத்துடைய ஆரம்பத்திலிருந்து பிறகு உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் சேர்ந்து ஆஃபாக் என்பதாக சொல்லப்படும், வெளிப்பகுதி என்பதாக சொல்லப்படும். அப்ப இந்த உலகம், இந்த பூமியை அல்லாஹ் தஆலா பூமியுடைய தரைப்பகுதியை அல்லது கடல் பகுதியை எல்லாம் சேர்த்து 3 விதமாக, 3 சர்க்கிள்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான், 3 வட்டங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு வட்டம் ஹரம், இன்னொரு வட்டம் ஹில், இன்னொரு வட்டம் ஆஃபாக் என்பதாக சொல்லப்படும். இந்த ஆஃபாக் என்ற பகுதியிலிருந்து, வெளிப்பகுதியிலிருந்து, மீகாத்துக்கு வெளிப்பகுதியிலிருந்து யாராவது ஒருவர் எந்த நோக்கத்திற்காக மக்காவுக்குள்ளே சென்றாலும் எஹராம் கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும். எஹராம் கட்டாமல் சென்றால் குற்றத்திற்குரியது, அவர் தமு கொடுக்க வேண்டும். ஏன்னா எஹராம் கட்டுறது வாஜிபு, எஹராம் கட்டாமல் உள்ள போனா வாஜிபு விட்டுட்டார், அதனால் தமு கொடுக்கணும். குற்றப்பரிகாரம் செய்தால் நிவர்த்தி ஆகிவிடும். சரி, இப்போ ஷாஃபி மதஹ்பிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக உம்ராவை முடிச்சுவிட்டு எஹ்ராம் கட்டக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் மீகாத்திலிருந்து எஹ்ராம் கட்டணும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகின்றான் என்று விளக்கம் கூறி, ஷாஃபி மதஹ்பிலே சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நம்ம சொன்ன முதல்ல உம்ரா முடிச்சிட்டீங்க, மக்காவில தங்க இருக்கிறீங்க, 8வது நாள் காலையில மக்காவில இருந்தே எஹ்ராம் கட்டி கொண்டு நீங்க மினாவுக்கு போகணும் ஹஜ்ஜுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னோம். இது ஹனஃபி மதஹ்பில் ஓகே, சரி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஷாஃபி மதஹ்பில் என்ன சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவது, இந்த மக்காவில கட்டக்கூடிய எஹ்ராம் இருக்குதே அது செல்லாது. செல்லாதுன்னு சொன்னா குற்றத்திற்குரியது. இப்ப மீகாத்தை கடந்து வரும் பொழுது, இவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டும் பொழுது மீகாத்துல போய் தான் கட்டிட்டு வரணும். உம்ரா முடிச்ச பின்னால திரும்பவும் இவர் வெளியே போய், உதாரணமாக மதீனாவுக்கு போயிடணும்னு வச்சுங்க, மதீனாவிலிருந்து திரும்பி வரும்பொழுது துல் ஹுலைஃபா, ஆபார் அலி என்ற இடம் இருக்கின்றது, அது மீகாத்து. அந்த இடத்திலிருந்து எஹ்ராம் கட்டிட்டு வரணும் ஹஜ்ஜுக்காக வேண்டி. இப்ப நம்ம சொன்ன மக்காவிலிருந்தே எஹ்ராம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹனஃபி மதஹ்பில் அப்படி சட்டத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ரெண்டுக்குமே அந்த ஆயத்தில் இடம் இருக்கின்றது. அந்த ஆயத்தை வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சட்டம் சொல்லுகின்றார்கள். எப்படி? அதனால தமத்து என்ற முறையிலே ஒரு ஷாஃபி மதஹபை சார்ந்தவர் மக்காவுக்குள்ளே சென்றார், உம்ராவை முடித்தார், மக்காவிலே இருந்தே
ஹனபி மதுஹபை போல எஹராம் கட்டிக்கொண்டு அவர் ஹஜ்ஜுக்கு சென்றால் அவர் மீது ஒரு குற்றம் உருவாகின்றது. அந்த குற்றம் மீகாத்திலிருந்து கடந்து வரும் பொழுது எஹராம் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு இங்கேயே வந்து எஹராம் கட்டி கொண்டார் என்று அர்த்தம். அதனால அவர் ஒரு தமு கொடுக்கணும். தம தமத்தோ என்பதாக அதற்கு சொல்லுவார்கள். சட்டம் ஷாஃபி மதஹ்வுடைய ஃபிக்ஹுடைய கிரந்தங்களிலே தெளிவாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அதனால ஷாஃபி மதஹ்பை சேர்ந்தவர்கள் மக்காவில் இருந்தே நாம் முதல்ல சொன்னபடி உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டிக்கொண்டு மினாவுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர் ஒரு தமு கொடுக்கணும். அந்த தமு எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஹரம்ல இருந்து அவர் ஊர் அந்த மக்காவிலிருந்து திரும்பி வர்றதுக்குள்ள எப்பாவது ஒரு நாள் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். முன்னால கொடுத்தாலும் சரி, ஹஜ்ஜை முடிச்சிட்டு கொடுத்தாலும் சரி, எப்படியும் ஹரமுடைய அந்த எல்லையில தான் கொடுக்கணும். ஹரமை விட்டு வெளியே வந்து கொடுக்க கூடாது. ஹரமுடைய எல்லைக்குள்ள கொடுக்கணும். ஒரு தமு கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டா தமத்துடைய அந்த நியத்தில போய் ஹஜ்ஜுக்காக வேண்டி மீகாத்தை கடந்து போய் எஹராம் கட்டி இருக்கின்றார் என்ற குற்றத்தினால். சரி, இப்ப தமு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு இருக்கின்றத, காசு இல்ல தமு கொடுக்கறதுக்கு. இப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் திரும்ப மீகாத்தை கடந்து போக வேண்டும். முதல்ல சொன்னாங்க இங்கிருந்து மதீனாவுக்கு போகணும். மதீனாவிலிருந்து திரும்பி அவர் வரணும். ஹஜ்ஜுடைய நோக்கத்திலே எஹராம் கட்டுறதுக்காக திரும்பி வரணும். அப்படி வரும்பொழுது அந்த துல் ஹுலைஃபா என்ற இடத்துல வந்து எஹராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்காண்டி எஹராம் கட்டிக்கொண்டு உள்ள வந்தார்னா இப்ப தமு கொடுக்க வேண்டியது. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய முறைப்படிக்கு சரியாக செய்து விட்டார் என்ற காரணத்தில். சரி, ஷாஃபி சட்டங்கள் விளங்காவிட்டால் திரும்ப அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஷாஃபி மதஹ்பை சார்ந்தவர்கள் அந்த முறைப்படிக்கு செய்து கொள்ள வேண்டும். தமு கொடுக்காவிட்டால் குற்றம் ஏற்படும். சாதாரணமாக நம்மள வச்சுங்க, ஹனபி மதஹ்புக்காரங்கள வச்சுங்க, மீகாத்தை கடந்து போகும் பொழுது எஹராம் கட்ட வேண்டும். எஹராம் கட்டாமலே ஒருத்தர் உள்ள போயிட்டார் அப்படின்னு வச்சுங்க. இங்கிருந்து ஜித்தாவுக்கு போற நோக்கத்துல போறாரு. ஜித்தாவில போய் இறங்கினார். எஹராம் கட்டாமே போனார். ஜித்தாவில போய் இறங்கினாரு. ஜித்தாவுக்கு போன பின்னால அவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கோ உம்ராவுக்கு போறதுக்கோ நியத்து வந்துச்சு. அப்ப ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்காவுக்கு போனாரு. இப்ப எஹராம் கட்டினாரு. ஜித்தாவில் கட்டினாரு அல்ல மக்காவுக்கு போய் கட்டினாரு, எங்கேயாவது கட்டினாரு. எங்க கட்டினாலும் சரி அவர் குற்றவாளி. ஏன்னா மீகாத்தை கடந்து போகும்போது எஹராம் எல்லாம் போயிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்ண அவரு, ஒண்ணு மீகாத்துக்கு வெளியே வந்து திரும்ப உள்ள போகணும் எஹராம் கட்டி கொண்டு. அது சாத்தியம் இல்ல. ஊருக்கு வந்து திரும்ப கட்டிட்டு போகணும். அது முன்னாள் சொன்ன மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி கட்டி வரணும். அல்லது தாயிஃபுக்கு பக்கத்துல கரன் என்று ஒரு இடம் உண்டு, அங்க போய் கட்டிட்டு வரணும். இதெல்லாம் முடியாத காரியம். அதனால அவர் என்ன பண்ண, ஒரு தமு கொடுக்கணும். இதே போலதான் இங்க தமத்துடைய எஹராம்ல போனவர் மக்காவில ஹஜ்ஜுக்காவுடைய எஹராம் கட்டினால் அவர் ஒரு தமு கொடுக்க வேண்டும் என்பது ஷாஃபி மதவில சட்டமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படிங்கறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 8வது நாள் எஹராம் கட்டினார். இப்ப யாரு அழைச்சிட்டு போறாங்களோ, டிராவல்ஸ்ல போனாலும் சரி, ஹஜ் கமிட்டியில போனாலும் சரி, வழிகாட்டிகள் இருப்பாங்க. அந்த முறைப்படிக்கு அவங்கள 8வது நாள் காலையில தான் போகணும். ஆனா பெரும்பாலும் இப்ப கூட்டத்தின் காரணமாக என்ன செய்யறாங்கன்னா, ராத்திரியோட ராத்திரி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுறாங்க மினாவுக்கு. இரவோடு இரவாக அன்னைக்கு இரவு தூங்கவும் முடியாது. எப்ப பஸ் வருமோ, முஅல்லிமுடைய பஸ் வருமோ அந்த நேரத்தில் நீங்க ஏறணும். ரெடியா எல்லாம் எஹராம் கட்டிட்டு குளிச்சு முடிச்சு எல்லாம் எஹராம் கட்டிட்டு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம தயாரா இருக்க வேண்டியது. பஸ் வந்துச்சுன்னா ஏறி போயிட வேண்டியது. மினாவுக்கு போறோம். சட்டப்படி போறதா இருந்தா சுன்னத்தான முறைப்படி ஃபஜ்ர் மக்காவில தொழுதுட்டு அதுக்கு பிறகு மினாவுக்கு போகணும். அங்க போய் மினாவில 8வது நாள் அன்று லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, 9வது நாள் ஃபஜ்ர் 5 வேளையுடைய தொழுகையை அந்த மினாவில தொழ வேண்டும். இல்லையா? 5 நாள் தொழுகை தொழ வேண்டும். இது மினாவில செய்ய வேண்டிய வேலை. வேறு உபரியான பிரத்யேகமான குசூசியான எந்த செயலும் மினாவில கிடையாது. ஆனால் நேரத்தை வீணாக்காமல் என்ன செய்யணும், தொழுவது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, நல்ல விஷயங்களை பேசுவது, சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய இந்த மாதிரி பயான் ஏற்பாடு செய்து பயான் கேட்பது, நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்வது, இவற்றை எல்லாம் செய்து கொண்டே இருக்க. வீணான நேரத்தை கழிக்க கூடாது. தூங்கியே கழிக்கக்கூடியவர்கள் சில பேர் உண்டு. காலையில போய் ராத்திரி எல்லாம் தூங்கலாம், காலையில படுத்தா ராத்திரிக்கு தான் எந்திரிப்பார், சாயந்தரம் எந்திரிப்பார். அது மாதிரி தூங்கியே கழிக்கக்கூடியவர்களும் உண்டு. மினாவுக்கு புதுசா வந்திருக்கிறோம், மினாவில கட்டடங்கள்லாம் எப்படி இருக்கு, மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, வியாபாரம்லாம் எப்படி நடக்குது, கடைகள்லாம் எப்படி வச்சிருக்காங்க போய் பார்த்துட்டு வர்றவங்களும் உண்டு. அப்படி போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாருன்னா சாயந்தரம் ஆயிடும். இது மாதிரி இப்படி வீணாக கழிக்க கூடாது. அங்க போய் பார்த்துட்டு வரலாம், இங்க போய் பார்த்துட்டு வரலாம், 4 பேர் 8 பேர் சேர்த்துக்கிட்டு அப்படி கூட்டம் கூட்டமா போயிட்டே இருப்பாங்க. எந்த நோக்கம் இருக்காது. அவர் திக்ர் செய்ய மாட்டாங்க, குர்ஆன் ஓத மாட்டாங்க, என்ன சொன்ன போல நேரத்துல சரியா தொழுவவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எங்க போறீங்கன்னா அப்படி பார்த்துட்டு வர்றோம் அப்படிம்பாங்க. அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றோம் அப்படிம்பாங்க. எக்ஸிகர்ஷனா போயிருக்கிறாங்க, அப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு அங்கே அமல் செய்யும்.
மினா என்பது உக்கூஃப மினா, மினாவில் தங்குவதுதான் சுன்னத். மினாவில் தங்க வேண்டும். ஷாஃபி மதவில் அது வாஜிப். உக்கூஃப மினா வாஜிப், கட்டாயமாக தங்க வேண்டும். உக்கூஃப மினா இல்லை என்று சொன்னால் தமு கொடுக்கணும். ஷாஃபி மதவில். ஹனபி மதவில் சுன்னத்து தான், தமு கொடுக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் சுன்னத்தை விட்ட குற்றம் ஏற்படும். அந்த நாளிலே மினாவை தவிர வேற இடத்துல தங்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரியத்திற்காக வேண்டி அவசரமாக நிர்பந்தமாக ஒரு இடத்துக்கு போனார், மக்காவுக்கு போறாரு, வேற இடத்துக்கு போறாரு, உடனே திரும்பி வந்துடணும். அந்த வேலையை முடிச்சுட்டு மக்காவுக்கு வந்துடணும், மினாவுக்கு வந்துடணும். உக்கூஃப மினா, மினாவில் தங்குவது ஷாஃபி மதவில வாஜிப், ஹனபி மதவில சுன்னத். சுன்னத்தையும் விடக்கூடாது. சரி, 8வது நாள் அங்க இருப்பார். 9வது நாள் ஃபஜ்ர் தொழுதுட்டு அரஃபாவுக்கு போகணும். அங்கேயும் இதே பிரச்சனை தான். காலையில எந்திரிச்சு போறது அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை, கூட்டத்துல எல்லாம் போய் சேர முடியாது. அப்படிங்கறதுனால இரவோடு இரவாக அங்கிருந்து கிளப்பிடுவாங்க, போக சொல்லிடுவாங்க. மல்லியம் பஸ் வரும், எல்லாத்தையும் கிளப்பி விட்டு போக சொல்லிடுவாங்க அரஃபாவுக்கு. அரஃபாவுக்கு போய் சேர்ந்துருவோம். அரஃபாவில செய்ய வேண்டிய காரியம் தான் மிக முக்கியமானது. ஏன்னா அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபாவை விட்டுட்டா ஹஜ்ஜே கிடையாது. நேற்றே சொன்னோம், ஹனஃபி மதவில 2 ஃபர்லு தான். ஒன்று அரஃபாவில தங்கிறது, இன்னொன்று தவாப் ஜியாரா செய்யறது. ஷாஃபி மதவில 6 ஃபர்லு என்று சொன்னோம். ஏராம் கட்டுறது, அரஃபாவில தங்கிறது, தவாப் ஜியாரா செய்யறது, சை செய்யறது, முடியெடுத்துக் கொள்றது, இந்த 5 விஷயங்களையும் தர்த்தீபா செய்யறது, வரிசை முறைப்படி செய்யறது. இந்த 6 ஃபர்லு ஷாஃபி மதஹப்ல. ஹனபி மதவில 2 ஃபர்லு தான். ஏராம் கட்டுறது ஷர்த், வெளி ஃபர்லாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அது சேர்த்து ஃபர்லு தான், இருந்தாலும் கூட கொஞ்சம் பிரிக்கிறாங்க. சரி, இப்ப 9வது நாள் அரஃபாவுக்கு போறோம். அரஃபா முக்கியமான நாள். ஆனா அங்கே உக்கூஃப அரஃபா, அரஃபாவில தங்குவது அப்படிங்கறதுதான் ஃபர்ல், கட்டாயமா தங்கணும். தங்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? அரஃபாவில தங்கக்கூடிய நேரம் 9வது நாள் மத்தியான நேரம் ஜவாலானதிலிருந்து, அதாவது லுஹருடைய நேரத்தில் இருந்து 10வது நாள் காலை சுபுஹு சாதிக் வரைக்கும் தங்கக்கூடிய நேரம். சுபு சாதிக் வரைக்கும், சுபுடைய நேரம் அல்ல, சுபு சாதிக்கு முன்னாள் தான் உக்கூஃப அரஃபாவுடைய நேரம். அது இந்த நேரத்திலே ஏதாவது கொஞ்ச நேரம் தங்கினா ஃபர்ல் நிறைவேறிடும், ஃபர்ல் நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு மனிதர், உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒருத்தர் 9வது நாள் மத்தியானத்துக்கு பிறகு சாயந்தர நேரம் தான் அரஃபாவுக்கு வந்து சேர்றாரு. சாயந்தரம் இல்ல, ராத்திரி நேரம் தான் வந்து சேர்றாரு. ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு, வர முடியல. கடைசியில சுபுஹு சாதிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான், உதாரணமா சுபுஹு சாதிக்கு 4:30 மணிக்கு அப்படின்னு வச்சுங்க, 4 மணிக்கு தான் அரஃபாவுக்கு வந்து சேர்றாரு இரவுல அப்படின்னு சொன்னா, இப்ப உக்கூஃப அரஃபா கூடி போயிடும், அவருக்கு ஃபர்ல் நிறைவேறி போயிடும். ஆனால் தங்கக்கூடிய வாஜிபான நேரம் என்று ஒன்று உண்டு. தங்கக்கூடிய வாஜிபான நேரம் ஷாஃபி மதஹப் எடுத்தான். வாஜிபான நேரம் அது எதுன்னு கேட்டா, ஜவால 9வது நாள் மத்தியானத்தில் இருந்து ஜவால், சூரியன் உச்சியை தாண்டிய நேரத்தில் இருந்து, லுஹருடைய நேரத்தில் இருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும், குரூபு ஷம்ஸ், சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் வாஜிபான நேரம். அந்த வாஜிபான நேரம் முழுவதுமே அங்க தங்கி இருக்கணும். வாஜிபான நேரத்துல ஒரு வினாடி நேரம் கூட அதை விட்டு வெளியே போக கூடாது. உதாரணமா 12 மணிக்கு ஜவால் ஆகுது, 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னு சொன்னா 6 மணி நேரம். 6 மணி நேரம் முழுமையாக அரஃபாவுடைய மைதானத்தை தங்கி இருக்கு. தங்கி இருக்கிற இடத்துல என்ன அர்த்தம் இல்ல, அரஃபா மைதானம் ரொம்ப பெருசு, அதுல எங்க வேணாலும் தங்கலாம். ஆனா நமக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க, அந்த இடத்துல தங்குறது நல்லது. சரி, அந்த இடத்துல தங்குறது வாஜிபான தங்குதல் அப்படிங்கிறது ஜவாலானதிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் வாஜிபான நேரம். இப்ப ஒரு மனிதர் நாம முதல்ல சொன்னபடி 4 மணிக்கு வந்தாரு, கொஞ்ச நேரம் தங்கினாரு, அப்புறம் திரும்ப முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அரஃபாவுல தங்கினது கூடும், ஃபர்ல் நிறைவேறி போச்சு. ஆனா வாஜிபை விட்டுட்டாரு, அதனால தம்மு கொடுக்கணும், தம்மு கொடுக்கணும். அப்ப அரஃபாவுல தங்குறதுல ஃபர்லான நேரம் என்று ஒன்று உண்டு, வாஜிபான நேரம் என்று ஒன்று உண்டு. சரி, இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு செயல்ல உண்டு. இப்ப வாஜிபான முறையில தான் பெரும்பாலும் நம்ம தங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சூரியன் ஜவாலானதில் இருந்து, மத்தியான நேரத்தில் இருந்து, லுஹருடைய நேரத்தில் இருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை. சூரியன் மறைந்த பின்னால் உடனடியாக முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகி விடுகின்றோம். முஸ்தலிஃபாவுக்கு புறப்படணும், பஸ் கிடைக்கிறது, கிடைக்காம இருக்க லேட் ஆகும், அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப கூட்டம், ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தை நோக்கி போறதன் காரணமாக எத்தனை பாதைகள் இருந்தாலும், எத்தனை வசதிகள் இருந்தாலும்
தாமதமாகிறது. அதனால பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம், ஒரு சிலரை தவிர, ஒரு சில லட்சம் மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் முஸ்தலிஃபாவுக்கு போய் சேருவதில் ரொம்ப தாமதம் ஏற்படுகின்றது. எவ்வளவு நேரத்தில் போறாங்க? இங்க 9 மணிக்கு 8 மணிக்கு புறப்படுறாங்கன்னு வச்சுங்க, முஸ்தலிஃபாவில இருந்து, அரஃபாவில இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் உள்ள தூரம். அங்க போய் சேர்றதுக்கு 2 மணி 3 மணி 4 மணி, சில நேரங்களில் சுபுஹு நேரம் கூட ஆயிடுது. சுபுஹுடைய நேரம் ஆயிடுது அங்க போய் சேர்றதுக்கு. அந்த மாதிரிலாம் ஆகிறது உண்டு. சரி, ஆனால் முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடியதுல வாஜிபான நேரம், சுன்னத்தான நேரம் என்று 2 நிலைகள் உண்டு. ஹனபி மதுஹபின்படிக்கு இரவுலே தங்குவது, இரவு நேரத்தில், அதாவது சுபு சாதிக்கு முன்னால் வரைக்கும், இரவிலிருந்து மகரிபுடைய நேரத்திலிருந்து சுபு சாதிக்கு வரைக்கும் உள்ள நேரத்தில் தங்கிறது சுன்னத்தான முறை, அந்த இரவிலே தங்குவது. சுபு சாதிக் ஆனதிலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும் முஸ்தலிஃபாவிலே தங்குவது ஹனபி மதுஹபின்படிக்கு வாஜிபு. அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும் தங்குவதுன்னா அந்த நேரம் முழுவதும் தங்குவது என்பது அரபா மாதிரி அல்ல. சுபுஹ் சாதிக் ஆன நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 1.5 மணி நேரத்துல ஏதாவது கொஞ்ச நேரம் அந்த முஸ்தலிஃபாவுடைய மைதானத்தில் தங்கினா போதும், வாஜிப் நிறைவேறிவிட்டது. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எந்த நேரத்திலே தங்கல, ராத்திரியோட ராத்திரியா அந்த முஸ்தலிஃபா விட்டு கடந்து மினாவுடைய எல்லைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா இப்ப தமு வாஜிபாகும். ஏன்னா வாஜிபை விட்டுட்டார், அதனால வாஜிபை விட்டார். ஆனால் ஷாஃபி மதவில் ஒரு சட்டம் இருக்கின்றது, இரவு நேரத்தில் தங்கினால் போதுமானது. அது கூட்டம் அதிகமாக இருக்குது, பெண்கள் கூட இருக்கிறாங்க, பெண்களுக்கு சிரமம் ஏற்படும், வயோதிகர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றது என்று இருந்தால் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தங்கினா முஸ்தலிஃபாவில் தங்குவது நிறைவேறிவிடும் அவர்களுக்கு. அதுக்கு பின்னால் நேரம் எங்க போயிடலாம், மினாவுக்கு போயிடலாம். இது ஷாஃபி மதஹப்ல சட்டம் கொஞ்சம் தளர்த்தி இருக்கின்றார். பொதுவாகவே ஷாஃபி மதஹப்ல தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன, ஹஜ்ஜுடைய விஷயத்துல லேசான சட்டங்கள் இருக்கின்றன. ஹனபி மதஹப்ல தொழுகையுடைய விஷயத்துல கொஞ்சம் தளர்வு இருக்கின்றது, அதாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய ருக்ஸத் என்ற தன்மை இருக்கின்றது தொழுகையுடைய விஷயத்துல. ஹஜ்ஜுடைய விஷயத்துல கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன ஹனபி மதஹப்ல. இந்த 2 மதஹப்ல கொஞ்சம் வித்தியாசம், அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். சரி, அந்த மதஹபை சார்ந்தவர்கள் கேட்டு தெரிந்து அந்த முறைப்படிக்கு நடந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அரபாவில் தங்குறோம், மினாவில் தங்குறது சொன்னோம், அங்க 5 வேளை தொழுகையை விட வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி அரபாவில் தங்குறோம். அரபாவில் லோஹருக்கு பின்னால, லோஹருக்கு முன்னால குளிக்க முடிந்தால், வசதி இருந்தால், யாருக்கும் இடையூறு இல்லை என்று இருந்தால், நமக்கும் இடையூறு இல்லை என்று இருந்தால், யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை என்று இருந்தால் குளிப்பது சுன்னத், நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆளா இடிச்சு செண்டை போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா நின்று அவர் பாதி இவர் பாதி அள்ளி ஊத்தி சோப்பு தேய்ச்சிக்கிட்டு, சோப்பெல்லாம் தேய்க்க கூடாது, சில பேர் சோப்பும் தேய்க்கிறாங்க, அல்லது அழுக்க ஓட்டு உருட்டுவாங்க, எதுவுமே செய்யக்கூடாது. தண்ணிய குளிர்ச்சிக்காக வேண்டி, உடலை குளிர்படுத்துவதற்காக கொஞ்சம் தண்ணியை மேல ஊத்திக்கலாம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சுன்னத்தை நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்திலே செய்யலாம். ஆனா அது வசதி இருந்தால், இடையூறு இல்லாமல் இருந்தால், தனக்கோ அடுத்தவருக்கும் இடையூறு இல்லாமல் இருந்தால் தான் செய்யும். அதெல்லாம் இப்ப பாக்குறதே கிடையாது. எல்லா ஜனங்களும் கூடி இருக்கக்கூடிய நேரத்துல பல நூற்றுக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க, சுத்தி நிக்கிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் அந்த பக்கம் வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவர் மெல்லிசா ஒரு துணி கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு, அவரத்தெல்லாம் தெரியும் வெளியே. இது கூட இல்லையா, ஹராமாச்சே. இவர் குளிக்கிறார், சுன்னத்தை நிறைவேற்றுறதுக்கு ஹராம் செய்யறார். பலவிதமான தீங்குகள் அங்க ஏற்படுகின்றன, அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நினைச்சுன்னு சொன்னா குளிக்கிறது சுன்னத். சரி, லோஹருக்கு பின்னால அசர் வரைக்கும் ஜிக்ருடைய நேரமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும். 4 வகையான 5 வகையான திக்ர்கள் சொல்லப்படும், அந்த திக்ர்கள் செய்யணும். அந்த கிதாபுகளை போட்டிருக்கு, பார்த்துக்க வேண்டியது. 3வது கலிமா 100 தடவை, 4வது கலிமா 100 தடவை, குல் ஹுவல்லாஹ் 100 தடவை, இஸ்திக்பார் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை, இப்படி 5 இதை 300 500 தடவை ஓதணும். அதை கருத்து தெரிந்து, அர்த்தம் தெரிந்து, விளக்கம் தெரிந்து, எந்த நோக்கத்திற்காக ஓதுகின்றோம் என்பதை தெரிந்து ஓத வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியா சொன்னா ஒரு நாள் ஆகும். அரபாவில் செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் செய்தா தனியா ஒரு நாள் சொல்லணும், 2 மணி நேரம். வாங்க சொல்ல போறாங்க, வாங்க சொல்லட்டும்.
அரஃபால தங்குவது மிக முக்கியமான நேரம். நேற்று ஒரு சட்டம் சொன்னோம். எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவர் மனைவியுடன் உறவு கொள்வது கூடாது. மனைவி கூட ஹலாலான மனைவி, ஆனா எஹ்ராம் கட்டினோம்னால் ஹராம் ஆயிடுவா. அரஃபாவில் தங்கிறதுக்கு முன்னதாக மனைவியிடத்தில் உறவு கொண்டால் அது ஒரு பெரிய குற்றம். அவருடைய ஹஜ்ஜே கூடாது, அவருடைய எஹ்ராம் பாத்திலாயிடும், ஹஜ்ஜும் பாத்திலாயிடும். அந்த வருஷம் ஹஜ்ஜு செய்ய முடியாது. அந்த ஹஜ்ஜை அடுத்த ஆண்டு வந்துதான் கலா செய்யணும். 9 நாள் அங்குதான் இருக்கிறாரு. இருந்தாலும் மனைவியுடன் உறவு கொண்ட காரணத்தினால் அரஃபாவுடைய இது பாத்திலாயிடும். அப்ப எவ்வளவு பெரிய குற்றம், அரஃபாவில் தங்கிறது எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியப்படுத்தப்படுகின்றது அங்கே. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு தமு கொடுக்க வேண்டும். அந்த தமு என்பது ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டும். அவர் ஆடு கொடுத்தா பத்தாது அப்படிங்கிற சட்டம் நேற்று சொன்னோம். அதனால அரஃபாவில் தங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரஃபாவிலே அல்லாஹு தஆலா அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். எல்லா பாவங்களும், பெரும் பாவங்களையும் கூட மன்னித்து விடுகின்றான். ஆனால் வெறுமனே தங்குவதின் மூலமாக மட்டுமல்ல, தௌபா செய்வதின் மூலமாக. புனிதமான உயர்தரமான இடம் அந்த அரஃபாவிலே ஒரு மனிதர் தங்கி இருந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுது தன்னுடைய பாவங்களை மன்னிக்க கோரினால் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிச்சிடறான். நிபந்தனை, இவர் கவலைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். தான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். கவலையும் கண்ணீரும் இவருடைய பாவத்தை கரைத்து விடும். அல்லாஹ் தஆலா அங்கே இறக்கப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளிலே நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸ்ல அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், அரஃபாவுடைய மாலை நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ஃபிரத்திற்காக வேண்டி, மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அதாவது தங்களுடைய உம்மத்தினுடைய மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நான் மன்னித்து விட்டேன், யாரெல்லாம் அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர என்று செய்தி சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அறிவிப்பு சொல்லப்பட்டது. அநியாயம் செய்தவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அநியாயம் செய்தவர்கள் இருக்கின்றார்களே, அநியாயம் செய்யப்பட்டவர்களின் மூலமாக அநியாயம் செய்தவர்களை கட்டாயமாக நான் குற்றம் பிடிப்பேன், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அரஃபாவில் அவங்க கேட்டாலும் சரி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அநியாயம் செஞ்சதுன்னா என்ன? ஒரு மனுஷனை அநியாயமா அடிச்சிருக்கிறாரு, அவர் திட்டி இருக்கிறாரு, அவருடைய மான மரியாதை கெடுத்து இருக்கிறாரு. முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை மரியாதையை கெடுப்பது ஹராம், அது கடுமையான குற்றத்திற்குரியது. அல்லது அவருடைய பொருளை அபகரித்திருக்கின்றார், அவருடைய சொத்துக்களை எடுத்திருக்கின்றார், பங்காளிகளிலே இவர் அவருடைய சொத்தை, அவர் இவருடைய சொத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் அநியாயம். இந்த அநியாயம் செய்தவரை நான் மன்னிக்க மாட்டேன், அவனை குற்றம் பிடிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப துஆ கேட்டார்கள், ஐ ரப்பி இன் ஷிஅத ஆதைத்தல் மதுலூம மினல் ஜன்னah வ கஃபர்த லில் ஸாலிமி. யா அல்லாஹ், நீ நாடினால் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு சொர்க்கத்திலே, இந்த அநீதி இழைத்ததற்காக வேண்டி பகரமாக சொர்க்கத்திலே ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்து விட்டு, யார் அநியாயம் செய்தாரோ அவரை நீ மன்னித்து விடலாம் அல்லவா, நீ பெரிய கிருபையாளனாச்சே அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தயாளம் பாருங்க, எவ்வளவு சொல்றாங்க. அநியாயம் செய்தவனை மன்னித்து விட்டு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு பிரதியாக பகரமாக நீ சொர்க்கத்தை கொடுத்து விடலாம் அல்லவா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா பதிலே சொல்ல, பலம் யுஜப் அஷியத்தஹு, அன்றைக்கு மாலை நேரம் வரைக்கும் பதிலே கிடைக்கல அல்லாஹ்ட்ட இருந்து. முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டாங்க. பலம்மா அஸ்பஹ பில் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவுக்கு போன பின்னால காலை பொழுதுல தொழுத பின்னால மறுபடியும் துஆ கேட்டாங்க. இதே மாதிரி கேட்டாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பதில் கிடைத்தது. பதில் கிடைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். புன்னகை செய்தார்கள் அல்லது வேகமாக சிரித்தார்கள், ரெண்டு விதமான ரிவாயத்து. சிரித்த உடனே திடீர்னு சிரிச்சாங்க. பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ரெண்டு பேருமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக, இது சிரிக்கக்கூடிய நேரம் அல்லவே, தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்பதாக கேட்டார். அல்லாஹ் தஆலா உங்களை சிரிக்க வைப்பானாக.
ஆனா ஏன் சிரிச்சீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பதான் சொல்றாங்க இந்த விஷயத்த, நான் நேத்து சாயந்தரம் துஆ கேட்டேன் அரபாவுல, இந்த மாதிரி கேட்டேன், அது ஒப்புக்கொள்ளப்படவில்லை, அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. திரும்ப நான் இங்க வந்தவன மறுபடியும் அதே துஆவை கேட்டேன். அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்தினருக்கு மன்னிப்பளிப்பதாக சொன்னான். அநியாயம் செய்தவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டு அநியாயம் செய்யப்பட்டவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து அநியாயம் செய்தவரை மன்னித்து விட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தான். என்னுடைய உம்மத்தினர் அனைவரையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹு தஆலா சொன்னான். இதை பார்த்து கொண்டிருந்த இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஷைத்தான் இப்லீஸ் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு கதறி கொண்டு ஓடுகின்றான். அவன் ஓடுவதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது, சிரித்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு புனிதமான அற்புதமான இடம், நேரம் நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு தெரியறது இல்லை. ஆனா உண்மையிலே அங்க நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எத்தனையோ விலாயத்துடையவர்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பார்கள், நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த காட்சிகள் தெரிய வரலாம். அதனால உண்மையிலே அங்க நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால அரபாவுல போன பின்ன எல்லா விதமான ஆசாபாசங்கள், மனோ எண்ணங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, நான் இப்ப எல்லார் கையிலும் இந்த செல்போன் இருக்கிறதுனால அங்கேயும் விடுறது இல்ல. போன நேரத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, போன நேரத்துல இருந்து வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்தையும் போன் பேசாம விடுறதே கிடையாது. இவங்க பேசலன்னா கூட அவங்க ஊர்ல இருந்து இங்க இருந்து அடிக்கிறாங்க. அரபாவில் இருக்கிறீங்களா, எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்ல இடம் கிடைச்சா, பெட்ஷீட்ல நல்லா இருக்குதா, சோறு கொடுத்தாங்களா, மத்தியானம் காபி கொடுத்தாங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் கிடைச்சிச்சா, நாங்க போன வருஷம் போது நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, உங்களுக்கு எப்படி இப்போ அப்படின்லாம் இங்கிருந்து போன் பண்ணி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம், நீங்க வேடிக்கலாம். நீங்க அப்படி செய்யாதீங்க யாருமே. எல்லாம் செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. இன்னொன்னு செய்யலாம், செல்போனை பூட்டி வச்சிடுங்க, ஒரு இடத்துல போட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. அப்பதான் அமல் செய்ய முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் அமல் செய்து கொண்டு இருந்தார்கள். செல்போன் இல்லாத காலத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. இப்ப அந்த அமலும் கூட கெட்டு போச்சது. அது மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பார்க்கணும், கவனமாக இருக்கணும். சரி, அஸ்ர்ல இருந்து லொஹர்ல இருந்து அஸ்ர் வரைக்கும் தொழுது முடித்த பின்னால் துஆவுடைய நேரம், அது திக்ருடைய நேரம். அஸ்ர்ல இருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் துஆவுடைய நேரம். துஆ கேட்கும், கூட்டாக தனித்தனியாக எல்லா விதமான துஆக்களும் கேட்கும். அது இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும், அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். சரி, இப்ப இங்க இன்னொரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமான ஒரு சட்டம். தொழுவது எப்படி தொழுவது? பெரும்பாலும் அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சவுதிக்காரவங்க, மற்றவங்க, சிலோன்காரவங்க, கேரளாக்காரவங்க, எல்லா மதுஹபை சேர்ந்தவங்க, எல்லா நாட்டுக்காரவங்களும் 2 ரக்காத் தான் தொழுகிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் தங்கினாலும் சரி, 4 நாள் தங்கினாலும் சரி, 10 நாள் தங்கினாலும் சரி, முசாஃபிரா இருந்தாலும் சரி, முகீமா இருந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. 2 ரக்காத் தொழுகிறாங்க, அவ்வளவுதான். மினாவுக்கு போனதுல இருந்து 2 ரக்காத். மக்காவில இருந்து மினாவுக்கு போறார், 4 கிலோமீட்டர் தான். அங்க போய் 2 ரக்காத், இங்க 4 ரக்காத் தொழுகிறோம், அங்க 2 ரக்காத் தொழுகிறார். என்ன சொல்ல போனா மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மக்காவாசி மக்காவில் லொஹர் தொழுகிறார், 4 ரக்காத் தொழுகிறார். அசருக்கு மினாவுக்கு போறார், அங்க 2 ரக்காத் தொழுகிறார். திரும்ப இங்க இஷாவுக்கு வர்றாரு, இங்க 4 ரக்காத் தொழுகிறாரு. அங்க மறுநாள் வர்றாரு, அரபாவுக்கு வர்றாரு, அங்க 2 ரக்காத் தொழுகிறார். இது எப்படி கூடும்? வேடிக்கையாச்சு. சரி, 2 ரக்காத் தொழுகிறதா, 4 ரக்காத் தொழுகிறதா, கசர் தொழுகிறதா, முகீமா தொழுகிறதா, முசாஃபிரா தொழுகிறதா? முசாஃபிர் முகீமுடைய சட்டம் பெரும்பாலானவருக்கு தெரியலாம், கசருடைய சட்டம் தெரியலாம். கசருடைய சட்டத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கசர் தொழக்கூடிய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மதுஹப்ல ஹனபி, ஷாஃபி முதல்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஹனபி மதுஹபின் படி தான் தங்கி இருக்கக்கூடிய ஊரில் இருந்து, தன்னுடைய ஊரில் இருந்து 48 மைல்களுக்கு அப்பால், 77 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு ஊருக்கு பயணம் செய்து சென்றால், அங்கே 15 நாள் தங்குவதாக நியத்து இருந்தால், அந்த ஊர்ல 77 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஊர்ல 15 நாள் தங்குவதாக நியத்து இருந்தால், அவர் 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழ வேண்டும். லொஹர், அஸ்ர், இஷா 3 தொழுகைகள் 4 2ஆக தொழணும். அதற்கு பேர் கசருடைய தொழுகை. 4 2ஆத்தான் தொழுகணும், 4 4ஆ தொழக்கூடாது. 4 2ஆ தொழுகிறது வாஜிபு, கசர் தொழுகிறது வாஜிப் சட்டம். 4 வேணும்னே 2ஆ தொழுதாருன்னா ஒரு குற்றவாளியாக ஆவார், 2 4ஆ தொழுதாருன்னா குற்றவாளியாக ஆவார். இது ஹனபி மதுஹப்ல. 15 நாளைக்கு குறைவாக இருந்தால், 15 நாளைக்கு குறைவாக இருந்தால் 4 2ஆ தொழுவார். 15 நாளா அதுக்கு மேலே இருந்தா 4 4ஆ தொழுவார், முகீமாக ஆயிடுவார். உள்ளூர்ல இருக்கக்கூடியவருக்கு பேர் முகீம், 77 கிலோமீட்டருக்கு அப்பால் போகக்கூடியவருக்கு பேர் முசாஃபிர், பிரயாணி.
அந்த பிரயாணி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுவதாக இருந்தால் 77 கிலோமீட்டருக்கு அப்பால் போக வேண்டும். 15 நாளுக்கு கம்மியாக அந்த ஊர்ல தங்கி இருக்கணும். குறைவாக 14 நாள் தங்கி இருக்கணும். 15 நாள் தங்கி இருக்கக்கூடிய நியத்து இருந்துச்சு, 15 நாளைக்கு மேல தங்கக்கூடிய நியத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் முழுமையாகத்தான் தொழுவார். 4 நாளாத்தான் தொழுவார். இதுல தனித்து தொழுகும் போது இமாமுடன் சேர்ந்த போது அவர் எப்படி தொழுகிறார் அதே மாதிரி தொழுதுட்டு போயிடுவார். அது வேற விஷயம். தனித்து தொழுகும் போது இப்படி தொழுகணும். இப்ப முகீம் முசாஃபிருடைய சட்டம் இப்ப ஹனபி மதஹப்ல, ஷாஃபி மதஹப்ல இந்த 77 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலா 131 கிலோமீட்டர், 82 மைல், 131 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு மனிதர் ஷாஃபி மதஹபை சேர்ந்த வெளியூருக்கு போய் 4 நாளைக்கு மேல அந்த ஊர்ல தங்குறதா இருந்தார். 15 நாள் அல்ல, 4 நாளைக்கு அதிகமாக தங்குவதாக இருந்தால் அவர் முகீமாக ஆயிடுவார். 4 நாளோ அதை விட குறைவாகவோ தங்குவதாக இருந்தால் அவர் முசாஃபிர் என்ற பெயரை பெறுவார். 4 2 தொழுகணும். 4 ரக்காத்தை 2 தொழுகிறது ஷாஃபி மதஹப்ல ஜாயிஸ் ஆகும் என்று ஆக்கப்பட்டு இருக்கின்றது. 4ஆவது தொழுகலாம், 2ஆவது தொழுகலாம், சாய்ஸ். அது ஜாயிஸ், சாய்ஸ். ஹனபி மதஹப்ல வாஜிப் அப்படின்னு சொன்னோம். ஷாஃபி மதஹப்ல வாஜிப் அல்ல, ஜாயிஸ், செய்யலாம். 4ஆவது தொழுகலாம், 2ஆவது தொழுகலாம், 2ஆவது தொழுகலாம், 4ஆவது விருப்பப்படி செஞ்சுக்கலாம். இது ஷாஃபி ஹனபில சட்டம், கஸ்ருடைய சட்டம். இதே சட்டம் தான் மக்காவுக்கு போறவங்களுக்கும். நீங்க மக்காவுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய நுழையக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து மக்காவை விட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரைக்கும் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாள்ல வெளியாவீங்க அப்படிங்கிறது. எவ்வளவு நாள்ல வெளியாகலாம்? குறைஞ்சபட்சம் வச்சுங்க. ஒருத்தர் 7 அன்னைக்கு போறாரு, குறை 7 அன்னைக்கு போகலாம். அதான் அதை விட குறைஞ்சா போக முடியாது. 6 அன்னையோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் 7ன்னு வச்சுங்க. 7 அன்னைக்கு காலையில ஒருத்தர் உள்ள போறார் மக்காவுக்குள்ள. 7, 8, 9 அரபா, 10 முஸ்தலிஃபா, 10 திரும்ப மினா, 11, 12, 7 நாள் ஆச்சு. 7 நாள் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மக்காவுக்குள்ள. மக்கா மற்ற இடங்கள்லாம் மினா, அரபா, முஸ்தலிஃபா எல்லாம் சேர்த்து 7 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அவருக்கு. இதை விட குறைஞ்சு கிடையாது. அப்ப எப்படி இருந்தாலும் 7 நாள் இருக்கணும். ஷாஃபி மதஹபை சேர்ந்த ஒருவர் 7ஆவது நாள் உள்ள போனார். 7ஆவது பிறை அன்றைக்கு, 12ஆவது பிறை அன்றைக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியே மக்கா விட்டு வெளியே வந்துட்டார். இப்ப அவர் கஸ்ர் செய்யலாமான்னு கேட்டா கஸ்ர் செய்யக்கூடாது. கஸ்ர் செய்யக்கூடாது. ஏன்னா 4 நாள் தான் சொன்னோம். 4 நாளைக்கு 4 நாளோ அதை விட குறைவாக இருந்தால்தான் அவருக்கு கஸ்ர் கூடும். 4 நாளைக்கு மேல இருந்தா கஸ்ர் கூடாது. முகீமா தான் தொழுகணும், நிரப்பமா தான் தொழுகணும், 4ஆ தான் தொழுகணும். அவர் எப்படி மினாவிலேயும் அரபாவிலேயும் கஸ்ர் செய்வார்? கசர் செய்யவில்லை என்று சொன்னால் ஜம்மும் கூடாது. சேர்த்து தொழுது, லுஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழுகிறது, மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து ஜம்முடைய தொழுகை. கஸ்ர் ஜம்மு தானே தவிர கஸ்ர் இல்லாமல் ஜம்மும் கூடாது அவங்களுக்கு. அதனால ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு எந்த வகையிலும் மினா அரபாவில் கஸ்ரே வராது. கஸ்ரே வரால ஜம்மும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றாங்க கேட்டா, சிலோன்காரங்க பூராமே ஷாஃபி, நிறைய பேர். அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா இருந்தவர்கள் எல்லாம் ஷாஃபி தான். மலேசியா யாரும் ஹனபியே கிடையாது, ஒரு ஆளும் கூட கிடையாது, எல்லாம் ஷாஃபி தான். இந்தோனேஷியாக்காரங்க எல்லாமே ஷாஃபி தான், ஹனபி கிடையாது. அதே மாதிரி கேரளாக்காரங்களும் நிறைய ஷாஃபி தான். ஹனபிங்கிறது ரொம்ப மருந்துக்கு என்ன 1 2 இருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்ல. ஆனா எல்லாருமே கசர் தொழுகிறாங்க. எப்படி கூடும் கேட்டா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு புக்கு கொடுக்கப்படும், இந்த ஹஜ்ஜின் வழிகாட்டி, அதுல பாருங்க மினா அரபாவில் எப்படி தொழுவது அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதி இருக்கிறாங்க. அதுல பாருங்க எல்லா விளக்கம் இருக்குது. இப்ப சொன்ன விளக்கங்கள்லாம் இருக்கு. அதனால இது ஷாஃபி மதுவுல. ஹனபி மதுவுல பாருங்க 2 விதமான நிலையும் ஏற்படும். கஸ்ரும் ஏற்படலாம், முகீமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் இருக்கு. உதாரணமாக இப்ப நாம் சொன்னபடி 7 நாள் தங்குறாரு, 8 நாள் தங்குறாரு, 10 நாள் தங்குறாரு, 15, 14 நாள் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுங்க. 14 நாள் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவர் முகீமா முசாஃபிராத்தான் இருப்பார். அதனால மக்காவுக்குள்ள நுழைஞ்ச நேரத்தில் இருந்து திரும்ப வெளியே வரக்கூடிய நேரம் வரைக்கும் 12ஆவது நாளோ 13ஆவது நாளோ 15ஆவது நாளோ வெளியே வர்றாரு, வரக்கூடிய நேரம் வரைக்கும் கணக்கு பார்த்தா 13 நாள் இருக்குது, 14 நாள் இருக்குது என்று சொன்னால் அவர் கஸ்ர் தான் தொழுகணும். ஆனா ஜம்மு செய்வது அப்படிங்கிறது ஹனபி மதஹ்ல கிடையாது. ஷாஃபி அரபாவில் மட்டும் ஜம்மு செய்வது உண்டு, ஜம்மு செய்வது உண்டு. அந்த ஜம்மு செய்வதற்கு, அரபாவை ஜம்மு செய்வதற்கு 6 விதமான நிபந்தனைகள் இருக்கின்றன. அதுவும் அந்த புத்தகத்தில் எழுதிருக்கு, அதை பாருங்க. 6 நிபந்தனைகளிலே முக்கியமான 2 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று, அரபாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளும் சேர்ந்து ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும். முடியுமா?
20 லட்சம் ஹாஜி அப்படின்னு வச்சுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு இமாமுக்கு பின்னால ஒரு இமாம் தொழ வைக்கிறாரு. மஸ்ஜித் நமீரா என்ற அந்த இடத்துல மஸ்ஜிதுல தொழ வைக்கிறாரு. அவருக்கு பின்னால் தொழுகிறாங்க ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தொழுகிறாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சமான ஒரு 5 லட்சம் பேர் தொழுவாங்கன்னு வச்சுங்களேன். 5 லட்சம் எல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த மஸ்ஜித் பெரிய மஸ்ஜித் 2 லட்சம் பேர் பிடிக்கும் அந்த மஸ்ஜித். அதுக்கு பின்னால் வெளியே பந்தல் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, அதுல நின்று தொழுகிறாங்க, நிறைய பேர் தொழுகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 லட்சம் பேர் தொழுவாங்கன்னு வச்சுங்க. ஒரு இமாமுக்கு பின்னால் எல்லாம் தொழுக முடியறது இல்லை. அதனால அந்த ஷர்த்து இல்ல. இன்னொன்று, லொஹருடைய நேரம், அதாவது 6 நிபந்தனைகள், அதுல இந்த இது முக்கியமான நிபந்தனை, அது ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும் அப்படிங்கிறது. அந்த நிபந்தனை இல்லாததின் காரணமாக ஜம்மு செய்யறது ஹனபி மதுஹபிலும் கூடாது. ஆனா கஸ்ர் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். 15 நாளைக்கு கம்மியாக தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மினாவில, அரபாவில, முஸ்தலிஃபாவில அவர் திரும்பி வர்ற வரைக்கும் மக்காவிலையும் கூட தனியா தொழக்கூடிய நேரத்தில் கஸ்ர் செய்யலாம் ஹனபி மதுஹப். பாருங்க, இந்த ஒரு சட்டம் ஹனபி மதுஹப்ல 15 நாளைக்கு கம்மியா தங்கி இருக்கிறது. ஷாஃபி மதுஹப்ல 4 நாளைக்கு குறைவா தங்கி 4 நாளைக்கு மேல தங்கி இருக்குது. கஸ்ர் முகீம் முசாஃபிர் என்ற சட்டத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்ட சட்டம். 2 பேரும் அதைத்தான் எடுக்கிறாங்க. ஒரு பயணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பயணம், அந்த ஒரு பயணத்தில் இருந்து 2 இமாம்களும் தங்களுக்குரிய சட்டங்களை எடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறை 4வது நாள், 4வது பிறையிலே 4வது நாள் சுபுவுக்கு பின்னால மக்காவுக்குள்ள போனாங்க, நுழைஞ்சாங்க. துல்காதா மாதம் பிறை 27வது அன்று மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கிருந்து புறப்பட்டு வந்து துல்ஹஜ் மாதம் 4வது நாள் அன்று மக்காவுக்குள்ள என்ட்ராகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது நாள் உள்ளே போனவர்கள் 4, 5, 6, 7 4 நாள் தங்கி இருந்தாங்க. 5வது நாள் பிறை 8வது நாள் காலையிலே ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் அணிந்து கொண்டு மினாவுக்கு போயிட்டாங்க. அது முதல்ல எஹ்ராம் கட்டி இருந்தாங்க. கிரான் என்ற முறையில பல கருத்துக்கள் இதுல இருக்கு, வித்தியாச இது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குன்னு. அதனால போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி 8வது நாள் காலையில மினாவுக்கு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல எவ்வளவு நாள் தங்கி இருந்தாங்க? 4 நாள் தங்கி இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தான் தொழுதாங்க. இங்க மட்டுமல்ல, மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்த நேரத்திலிருந்து திரும்ப மதீனாவுக்கு போய் சேரக்கூடிய நேரம் வரைக்கும் 2 ரக்காத் தான் தொழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு சொன்னா, மக்காவுக்குள்ள நுழைஞ்ச நேரத்திலிருந்து மக்காவை விட்டு வெளியே போன நேரம் 4 நாள் தான். அதனால கஸ்ர் தொழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது நாள் உள்ளே நுழைஞ்சாங்க, 4வது பிறை என்று. அவங்க 8வது நாள் மினாவுக்கு போனாங்க. 9வது நாள் அரபாவில் இருந்தாங்க. அன்னைக்கு இரவு முஸ்தலிஃபா வந்தாங்க. 10வது நாள் மினாவுக்கு வந்தாங்க. 11, 12, 13வது நாள் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் மினாவில் இருந்தாங்க. 13வது பிறை அன்று திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. அன்றைக்கு இரவு இருந்து தவாஃபுல் விதா செய்துவிட்டு 14வது நாள் காலையிலே தவாஃபுல் விதா செய்துவிட்டு மக்காவிலிருந்து வெளியேறிட்டாங்க. இப்ப மொத்தம் எத்தனை நாள்? 10 நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவிலும் மற்ற இடங்களிலும் இருந்த நாள்கள் 10 நாள். அதனால ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் எடுக்கின்றார்கள், 15 நாளைக்கு கம்மியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தத்துல தங்கி இருந்த காரணத்தினால் அவர்கள் 2 ரக்காத் தொழுதாங்க. முசாஃபிரா இருந்தாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. ஷாஃபி மதுஹப்ல சொல்றாங்க, மக்காவில தங்கியதை தனியாக கணக்கெடுக்கின்றார்கள், மக்கா அல்லாத மினா அரபாவில தங்கியதை தனியாக கணக்கெடுக்கின்றார்கள். அவர்கள் அப்படி எடுத்து ஆய்வு செய்ததின் காரணமாக 4 நாள் என்பது வந்தது. இவர்கள் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்ததின் காரணமாக 15 நாள் என்று வந்தது. ஹதீஸ்ல நிறைய இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல புகாரிலேயே இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பிரயாணத்திற்கு சென்றிருந்தோம், 19 நாள் அங்கே தங்கி இருந்தார்கள், தங்கி இருந்த நாளிலே கஸ்ர் செய்தார்கள் என்பதாக இருக்கு. அதை எடுக்க முடியுமா? அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்த ஹதீஸிலே 10 நாள் தங்கி இருந்தார்கள், கஸ்ர் செய்தார்கள் என்பதாக இருக்கின்றது. அதை எடுக்க முடியுமா? இமாம்கள் ஆய்வு செய்து தங்களுடைய ஆய்வினுடைய இறுதி கட்டமாக இந்த சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அதனால அந்த சட்டப்படிக்கு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபிரா இருந்தாங்க, அதனால தொழுதாங்க. நீ முகீமா இருந்துகிட்டு 2 ரக்காத் எப்படி தொழ முடியும்? தொழக்கூடாது. ஷாஃபி மதுஹப்ல முசாஃபிர் ஆவதற்கு முகாந்திரமே கிடையாது. ஹனபி மதுஹப்ல முசாஃபிர் ஆவதற்கு முகாந்திரம் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த முறைப்படிக்கு அவர்கள் 2 ரக்காத் தொழுது. ஜம்மு என்பது அவர்களுக்கு கிடையாது, அரபால செய்ய முடியாது. காரணம் என்னன்னா ஷர்த் இல்லை என்ற காரணத்தினால். ஆனா முஸ்தலிஃபாவில் வந்த பிறகு, அதாவது ஜம்மு செய்வதிலும் ஹனபி மதுஹப்ல அரபாவில ஜம்மு செய்யறது சுன்னத்து.
முஸ்தலிஃபாவில ஜம்மு செய்யறது இஷாவையும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்துள்ளது வாஜிபு. அதனால கட்டாயமாக தொழ வேண்டும். முஸ்தலிஃபாவில ஜம்மு தொழ வேண்டும். அவர் கசர் தொழுகிறாரோ முழுமையா தொழுகிறாரா என்பது வேறு பிரச்சனை. சட்டத்தை அடிப்படையாக வைத்து தங்கக்கூடிய நாளை அடிப்படையாக வைத்து செய்ய வேண்டியது. ஆனால் ஜம்மு தொழுகிறது இருக்கின்றதே முஸ்தலிஃபாவில கட்டாயமாக தொழ வேண்டும். அரபாவிலே சுன்னத் என்ற காரணத்தினால் அங்க நிபந்தனைகள் விதிக்கப்பட, அந்த நிபந்தனைகள் இல்லாத காரணத்தினால் அங்க தொழ முடியாது. அப்ப அங்க தொழக்கூடியவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் கேட்டு இருக்கக்கூடிய ஆலிம்கள் அங்க பார்த்து செய்யணும். ஆனா போகக்கூடிய ஆலிம்கள்ல பெரும்பாலானவர்கள் யார் அழைத்து செல்லுகின்றார்களோ அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். இல்ல அதெல்லாம் சரியா வராது, எல்லாரும் எல்லாம் எப்படி தொழுகிறாங்க அது மாதிரி தொழுதுட்டு போங்க, இல்லங்க அது கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் பேச்சு இல்ல. எல்லாரும் எப்படி தொழுகிறாங்க அது மாதிரி தொழுதுட்டு போங்க. அப்ப எல்லாரும் ஒரு ரக்கா தொழுதா ஒரு ரக்கா தொழுதுட்டு போங்க, எல்லாரும் தொழாம இருந்துங்க அப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த தொழுகை அரபாவில மினாவில தொழக்கூடியது எப்படி அப்படிங்கிற சட்டத்தை இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அங்க போன பின்னால நீங்க முக்கியமா முசாஃபிரா 2ஆ 4ஆ அப்படிங்கறது முடிவு பண்ண வேண்டும். ஆனா ஷாஃபி மதத்துல எந்த காரணத்தை கொண்டு முசாஃபிராக ஆகவே முடியாது, 2 ரக்கா தொழக்கூடியவராக ஆகவே முடியாது. ஏன்னா 4 நாளைக்கு மேல அதிகமாக தங்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயமாக அவர்களுக்கு ஏற்படுகின்றது என்ற காரணத்தினால் இந்த 4 நாள் தங்கிறது மினா அரபாவை தனியா கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறது கூட சமீப காலம் வரைக்கும் சவுதியில மக்காவில மக்கா ஒரு கார்பரேஷன், மக்காவுடைய கார்பரேஷன் ஒரு எல்லை இருந்தது. மினா அரபா முஸ்தலிஃபா இதெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு கார்பரேஷன் ஒரு நிர்வாகம் செய்து வந்தார்கள். இப்ப மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் அப்படியே வளர்ந்து வளர்ந்து மினாவுக்கு போய் இது அசீசியாவுக்கு போய் அது மினாவுடன் சேர்ந்து மினாவோட சேர்ந்து மக்காவும் சேர்ந்து ஒரே ஊராக போச்சு. இடைவெளியே கிடையாது, கட்டணம் இல்லாத இடமே கிடையாது. ஒரே ஊராக ஆக்கப்பட்டதுனால சட்டம் ஒரே சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சவுதி அரசாங்கமே அதை நிர்ணயம் செய்து மக்காவையும் மினாவையும் ஒரே ஊராக இணைத்து விட்டார்கள். அதனால தனித்தனியாக இப்ப கணக்கு போடக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, ஷாஃபி மதத்துல சொல்லப்பட்ட சட்டம் அது அப்படி இருக்கும். ஆனா ஹனபி மதத்துல இந்த 4 நாள் அதுக்கு பிறகு உள்ள நாள்கள் எல்லாம் ஒரு அமைப்பு என்று கணக்கு போடக்கூடாது. எல்லாம் சேர்த்து மக்காவுக்குள்ள நுழைந்த நாளில் இருந்து மக்காவை விட்டு வெளியாகக்கூடிய நாள் வரைக்கும் எத்தனை நாள்கள் இருக்கின்றன கணக்கு போட்டு அந்த முறைப்படிக்குத்தான் தொழுகையை நடத்த வேண்டும். 2ஆ 4ஆ என்று கணக்கு போட வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தையும் நாம் பேண வேண்டும். சரி, இப்ப அடுத்ததா கொஞ்ச நேரம் ஒரு 8:15 தொழுவோம். இப்போ எல்லாம் சில பேர் சொன்னாங்க, இப்ப இந்த வருஷம் இந்த ஹஜ் கமிட்டியில போறாங்க, முதல்ல மதீனா போறாங்க. அதனால மதீனாவுடைய சிறப்புகளை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மதீனாவுடைய சிறப்புகள், இன்னைக்கு எது விடுபட்டிருக்கோ அதனுடைய சில விஷயங்களும் சொல்லுவோம். நாளைக்கு மதீனாவுடைய விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவோம். இப்போ எங்க வந்துட்டோம், இது அரபா முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு இரவு புறப்பட்டு முஸ்தலிஃபா வர்றோம். முஸ்தலிஃபாவில இரவு தங்க வேண்டும் சொன்னா ஹனபி மதத்தின்படிக்கு இரவுல தங்குற சுன்னத்து. அந்த சுபு சாதிக்கு நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும் தங்குறது வாஜிப். ஹனபி மதஹபை சேர்ந்த ஒருவர் முஸ்தலிஃபாவில அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 1.5 மணி நேரம் சுபு சாதிக்குல இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரைக்கும் அதுல கொஞ்ச நேரம் தங்காம வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் மீது தமு வாஜிபாகும். ஒரு ஆடு எடுத்து குற்றப்பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர், ஏன்னா வாஜிபை விட்டுட்டார் என்ற காரணத்தினால். சரி, முஸ்தலிஃபாவுடைய இரவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அரபா என்பது ரொம்ப உயர்வானது, ஹஜ்ல ரொம்ப முக்கியம் அதுதான். அதே மாதிரி முஸ்தலிஃபாவுடைய இரவு முஸ்தலிஃபாவில தங்குவது அப்படிங்கிறதும் மிக உயர்வான ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷாரில் ஹராமி வذ்குரூஹு கமா ஹதாக்கும் என்ற ஆயத்தின் மூலமாக முஸ்தலிஃபா பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நீங்கள் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு வந்தால் மஷாருல் ஹராம் என்ற இடத்திலே, மஷாருல் ஹராம்ங்கிறது புனிதமான அடையாள சின்னம் உள்ள ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் இருக்கின்றது முஸ்தலிஃபாவில், அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜித் மஷாருல் ஹராம் என்று பெயர். மினாவுல ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதுக்கு பேர் மஸ்ஜித் ஹைஃப்னு பேரு. அரபாவில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதுக்கு பேர் மஸ்ஜித் நமீரா என்று பேரு. இங்க மஷாருல் ஹராம், அதாவது முஸ்தலிஃபால ஒரு மஸ்ஜித், அது மஷாருல் ஹராம் என்று பேர். அந்த பேரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின்
ஃபஸ்குருல்லாஹ் இன்தல் மஷ்ஆரில் ஹராம், மஷ்ஆருல் ஹராம் என்ற அந்த இடத்திலே, முஸ்தலிஃபாவுடைய அந்த மைதானத்திலே நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஃபஸ்குருல்லாஹ் இன்தல் மஷ்ஆர் வஸ்குருஹு கமா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். என்ன நேர்வழி காட்டினா? குஃப்ரை விட்டு இஸ்லாத்தின் பக்கம், இருட்டை விட்டு ஒளியின் பக்கம் நேர்வழி காட்டினான். அறியாமையில் இருந்தீர்கள், அறிவின் பக்கம் ஒளி காட்டினான். எதுவும் தெரியாதவர்களாக இருந்தீர்கள், தெரிந்த விஷயங்களை தெரிந்தவர்களாக உங்களை மாற்றினான். அதற்காக வேண்டி நீங்கள் நரகவாசிகளாக இருந்தீர்கள், நரக விளிம்பிலே இருந்தீர்கள், சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தான் உங்களை. அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவனை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப அந்த முஸ்தலிஃபா என்ற இடம் ஜிக்ர் செய்வதற்கு சிறந்த இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு சிறந்த இடமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்தலிஃபாவுடைய இரவிலே தூங்காமல் இருந்து விழித்துக் கொண்டிருப்பது முஸ்தாப், முடியாதவர்களுக்கு தவிர. கட்டாயமா தூங்கித்தான் ஆக வேண்டும், தூங்காவிட்டால் உடல் கட்டுவிடும், நோய் ஏற்பட்டு விடும் என்று இருந்தால் அது வேற விஷயம். ஆனா விழித்திருக்க முடியும் என்று இருக்கக்கூடியவர்கள் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும் அதிகமாக. இஷா தொழுதாச்சு, மகரிபி இஷா ஜம்மு பண்ணி தொழுதாச்சு, முடிஞ்சு போச்சு வேலை, எடு பண்ண சாப்பிடு தூங்கு அப்படின்னு இருக்க கூடாது. அங்க நிறைய அப்படி செய்யறாங்க, கையில எல்லாம் பண்ணுங்கன்னு அது இதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, அரபால் நிறைய மூட்டை மூட்டையா கொடுப்பாங்க. இப்ப முன்னெல்லாம் பட்னியா கிடப்பாங்க, இப்ப நிறைய சாமான்கள் சாப்பிடக்கூடிய பொருள்கள் கிடைக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு நல்லா தூங்கிடுறாரு. தூங்கிட்டு ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லும் போது கூட எந்திரிக்கிறது இல்லை, சில பேர் எழுப்பி விட்டாதான் எந்திரிப்பாங்க. அங்க விழித்திருந்து அமல் செய்ய வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கமா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர் வழி காட்டியதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதெல்லாம் விட்டுட்டு தூங்கக்கூடிய சூழ்நிலை, தூங்கலாம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான், இல்லைன்னா மற்ற அமல்களை செய்வது சிரமமா இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது, பிறகு எழுந்திருந்து இபாதத் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக முஸ்தலிஃபாவில அன்னைக்கு சுபஹ் வரைக்கும் தங்கி இருந்து சுபஹ் தொழுது விட்டு அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப மினாவுக்கு வர வேண்டும். இப்ப மினாவில நம்ம தங்கக்கூடிய அந்த டென்ட் எந்த இடத்துல தங்கி இருக்கிறோம், அதோட லொகேஷன் என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி வந்தா நம்ம டென்ட்டுக்கு போய் சேர முடியும் அப்படிங்கறத 8வது நாள் அன்னைக்கு அங்க தங்கி இருக்கும் பொழுது அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் பார்க்காம நம்ம கூட ஆள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சுக்கிட்டே நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு செய்தவர்களா ஆயிடுவீங்க. ஏன்னா முஸ்தலிஃபாவில இருந்து நீங்க மினாவுக்கு வரக்கூடிய நேரத்துல எல்லாம் சேர்ந்து ஒன்னா வருவோம்னு சொல்லவே முடியாது, பஸ்ல வருவோம்னு சொல்ல முடியாது, கார்ல வருவோம்னு சொல்ல முடியாது. அப்படியே பஸ்ல கார்லயே வந்தாலும் கூட நம்ம இருக்கக்கூடிய டென்ட் வரைக்கும் அந்த காரோ பஸ்ஸோ வந்து சேராது. குறிப்பிட்ட மெயின் ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. எங்க பார்த்தாலும் தலையா தெரியும், எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி ஆளுகளா இருப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கும், யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, நம்முடைய இடங்களும் தெரியாது. அதுக்காக நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்தை ஐடென்டிஃபை, அதை சரியான அடையாளம் வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை 8வது நாள் அன்றே செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆனா டென்ட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க, மேல உயரத்தில் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை அடையாளம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நம்பர் எந்த வழியில், நீளமான பாதைகள், 6 பாதைகள், 6 ரோடுகள் இருக்கு, பெரிய பெரிய ரோடுகள் 6 ரோடு இருக்குது. ஒவ்வொரு ரோடு 2 ரோட்டுக்கு நடுவிலே உள்ள மேடை அமைத்து அந்த மேடையில தான் அந்த டென்ட் போடப்பட்டு இருக்கின்றது. எந்த இடத்துல, எந்த ரோட்ல, எத்தனையாவது ரோட்ல, அதுக்கு பேர் என்ன, நம்முடைய டென்ட்டுடைய அடையாளம் என்ன. ஆனா இந்தியர்கள் தங்கி இருந்தாங்களா, அதுக்கு இந்திய கொடி பறக்க விடப்பட்டிருக்கும். அந்தந்த நாட்டுக்காரர்களுடைய கொடி அந்தந்த நாட்டுடைய டென்ட்ல பறக்க விடப்பட்டிருக்கும். அதெல்லாம் அடையாளம் பார்த்துக்கணும். இந்த இடத்துல நம்முடைய டென்ட் இருக்கின்றது என்ற ஒரு லொகேஷன், அந்த இடத்தை தெரிந்து கொண்டால் வருவதற்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. ஏன்னா கூட்ட நெரிசல் கடுமையாக இருக்கும், சில நேரங்கள் ஆபத்துகளும் ஏற்படும், உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய ஏற்படுகின்றது அந்த மாதிரி நேரங்கள்ல. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வந்து சேர வேண்டும். பஸ் எல்லாம் கார் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டா நடந்து வர்றதுதான். முஸ்தலிஃபாவிலிருந்து யாரா இருந்தாலும் சரி நடந்து வர்றதா இல்ல. யாராவது சிலருக்கு பஸ் கிடைக்கலாம், அது வேற விஷயம். எங்களுக்கு எல்லாம் பஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெரும்பாலும் நடந்துதான் வரும். நடந்து வரக்கூடிய நேரத்துல நம்ம டென்ட்டுக்கு வர்றதுக்கு அடையாளம் வச்சுக்கணும். சரி, 10வது நாள் காலையில முஸ்தலிஃபால புறப்பட்டு நம்ம டென்ட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள எப்படி மத்தியானம் ஆயிடும். கொஞ்ச தூரம் தான், 2 கிலோமீட்டர் தான். எப்படி மத்தியானம் ஆயிடும், கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி வந்து தப்பிச்சு வந்து சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிடும். சில நேரங்களில் 10-11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம். வந்தாலும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டியது. நம்முடைய டென்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து சேர்ந்த பின்னால 10வது நாள் மினாவுக்கு வந்த பின்னால 3 விஷயங்களை செய்வது கட்டாயம். 3 விஷயங்களை செய்வது. முதல்ல கல்லெறிதல், ஷைத்தானுக்கு கல்லெறிதல். அதுல ஜமரத்துல் அகபா, பெரிய ஷைத்தான் நம்ம பாஷையில வச்சிருக்கிறோம், அந்த பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் எறியணும். இது முதல் வேலையாக செய்ய வேண்டிய விஷயம்.
எல்லாரும் வந்த பின்னால எல்லாருமாக சேர்ந்து கல்லெறியக்கூடிய இடம், நம்ம டென்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கறத வச்சு கல்லெறியக்கூடிய தூரமா பக்கமா அப்படிங்கறது கணிக்க முடியும். எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு குறைவாக இடமே கிடையாது. இப்போ டென்ட் கிடையாது. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தான் முதல் டென்ட்டே இருக்குது. சில டென்ட்டுகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். நம்ம தங்கி கூட அங்கிருந்து நடந்துதான் வரணும். வந்து கல்லடிச்சிட்டு திரும்ப நம்ம டென்ட்டுக்கு போகணும். போறது ஒரு வழி, வர்றது ஒரு வழியாக வச்சிருப்பாங்க. 5 கிலோமீட்டர்னா 5-10 கிலோமீட்டர் நடந்துட்டு அந்த 7 கல்ல எரிஞ்சிட்டு வரணும். 4 கிலோமீட்டர்னா அதனால 8 கிலோமீட்டர் போய்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முடியாதவர்கள் அடுத்தவரிடத்திலே சொல்லி கொடுத்து கல்லெறியலாம் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. முடியாதவர்கள் அப்படின்னு வயோதிகமானவர்கள் அல்லது பெண்களாக இருக்கக்கூடிய முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கல்ல, இது என்னுடைய கல்லு, இதை எரிஞ்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அடுத்தவருடைய கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. முடியாதவர் அப்படின்னு சொன்னா யார் அப்படிங்கறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முடியாதவர்னா யாருன்னு கேட்டா சட்டங்கள்ல எழுதுறாங்க, அவர் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கல்லடிக்கக்கூடிய அந்த ஜம்ராத் வரைக்கும் தானாக நடந்து செல்ல முடியாது, அல்லது இன்னொருவருடைய உதவியுடன் நடந்து செல்ல முடியாது. சில பேருக்கு நானா போக முடியாதுங்க, யாராவது கூட வந்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, அப்ப முடிஞ்சவர்னு அர்த்தம். அவர் முடியறவர். சரி, அது தானாக போக முடியாது, இன்னொருடைய உதவியுடனும் போக முடியாது. ஒரு வாகனத்தில் ஏறி கூட அவரால் போக முடியாது. வாகனம் வராது, அங்க வாகனத்தில் ஏறினால் கூட போக முடியாது அப்படின்னு வச்சுங்க. அந்த மாதிரி இந்த 3 விதமான தன்மைகள் தான் முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் அடுத்த இடத்துல கல்ல கொடுக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, காலு வலிக்கதாச்சத்தை நீங்களே போய் எரிஞ்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்மள கொடுத்துட்றாங்க. நான் வாங்குறது இல்ல, சொல்ற உதாரணத்துக்காக. யார் போறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாரும் சேர்ந்து பா எங்கல்லையும் எரிஞ்சிட்டு வந்துருங்க, எங்கல்லையும் எரிஞ்சது. அவர் போறவரு சரி நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவருக்கு சட்டம் தெரியாது, நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹோல்சேலா எல்லா கல்லையும் வாங்கிக்கிறார். 7 பேர் 70 கல்லு கொடுப்பாங்க, 10 பேர் 70 கல்ல கொடுப்பாங்க. அது மாதிரி 15 பேர் 20 பேர் கல்ல கொடுப்பாங்க. ஒரு பெரிய மூட்டையே கட்டிட்டு போவார், அவர் எடுத்துட்டு போவார். அங்க கொண்டு போய் அவர் எப்படி எரிவார் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஏன்னா நல்ல தக்வா உள்ளவரா அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவரா இருந்தா ஒவ்வொருவரும் யார் யார் கொடுத்தாரோ அவருடைய பேரெல்லாம் வாங்கி எழுதி ஞாபகம் வச்சு இன்னார் நியத்து பண்ணி அவர் எழுதிட்டு இருப்பார், ஒவ்வொரு கல்லா எழுதிட்டு இருப்பார். அது மாதிரி தக்வா இல்ல அல்லாஹ்வுடைய பயம் இல்ல அப்படின்னு வச்சுங்க, மூட்டை கொண்டு போறத அப்படியே மூட்டையோட ஹோல்சேலா எரிஞ்சிட்டு வந்துருவார். அவர் கல் எறியறதே கூடாது. கூடாதுன்னு சொன்னா தம்மு கொடுக்கணும். கல் எறியறது வாஜிப். 7 கல் எறியறது ஜமரத்துல் அகபாவில், அது கடைசி சைத்தானுக்கு தான் எரியணும். முந்தின 2வது சைத்தான்களை எரியக்கூடாது. 10வது நாள் அன்னைக்கு கல் எறியறது ஒரு வேலை. 2வது வேலை குர்பானி கொடுப்பது. 2வது செயல் அன்னைக்கு 10வது நாள் செய்யறது. ஆடருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானி கொடுக்கறதுல இப்ப பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது. மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே சில பேர் பல பேர் வந்து குர்பானிக்கு நீங்க ஆடு எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறவங்க எல்லாம் உண்டு. செய்வாங்க, நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம், அவங்க குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னு. சில பேர் 300 ரியால், சில பேர் 400 ரியால் 500 ரியால் வரைக்கும் வாங்குவாங்க. சில இடங்கள், குறிப்பிட்ட இடங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் காசு கொடுத்து குர்பானி கொடுத்துருங்கன்னு சொல்றது உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பேங்க் வச்சிருக்கிறாங்க, அந்த பேங்க்ல பணத்தை கட்டினா குர்பானி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு குர்பானிக்கு பணம் வாங்கப்படுது. அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, விளம்பரம் செய்து கொண்டு இருப்பார்கள். அல் ராஜிஹி பேங்க் என்பதாக சொல்லப்படும். அந்த பேங்க்ல பணம் வாங்குறாங்க. பல இடங்கள்ல கிளைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதுல பணத்தை கொடுக்கலாம். அந்த பேங்க்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்ற இடத்துல 400 ரியால் சொன்னா அங்க 350 ரியாலா இருக்கும். அதை கொடுத்துட்டா நாங்க அவங்க பேரை பதிவு பண்ணிக்குவாங்க, நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. குறிப்பிட்ட நாள்ல நம்ம எந்த நாள்ல இது பண்றோமோ அந்த நாள்ல நாங்க குர்பானி கொடுத்துறோம்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கலாம். சரி, இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வாங்குவாங்க. ஒரு 5 லட்சம் ஆடுகள் அறுப்பதற்காக வேண்டி அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் வாங்க, அதுக்கு மேல வாங்க முடியாது, அவங்களால செய்ய முடியாது. இது மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே குர்பானி கொடுக்கறாங்க, ஏற்பாடு செய்யலாம். மினாவுக்கு வந்துட்டோம் 10வது நாள். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, யார் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஆடு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்களோ அவங்கள்ட்ட காசை கொடுத்து விட்டு எனக்கு பதிலா ஒரு ஆட்டை வாங்கி எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது முடிந்தால் இவரே போய் அவங்க கூட போய் ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்து போய் ஒரு ஒட்டகத்தையோ ஆட்டையோ வாங்கி அடுத்து குர்பானி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படியும் செய்யலாம். அது பலவிதமான சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு போனா தான் அது தெரியும். அந்த படி செய்து. ஆக 2வது விஷயம் குர்பானி கொடுப்பது. குர்பானி கொடுத்து முடிச்சிட்டாரு, ஹஜ்ஜுடைய வேலை முடிஞ்சு போச்சு. கடைசி வேலை தலைமுடி எடுத்துக் கொள்வது. தலைமுடி எடுத்துக்கொண்டார், ஹஜ்ஜில் இருந்து, அதாவது எஹ்ராமில் இருந்து நீங்கி விட்டார் அப்படின்னு அர்த்தம்.
எஹ்ராமிலிருந்து நீங்கி விட்டாலும் கூட ஹஜ்ஜுடைய செயலை முழுமையாக இன்னும் செய்யவில்லை என்பதால் தஹ்லீல சூரா என்பதாக சொல்லப்படும். சிறிய தஹ்லீல் ஆகிவிட்டார். இப்போ துணியை, அதாவது குளிச்சுட்டு முடி எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு தன்னுடைய டிரெஸ், வழக்கமான டிரெஸ் போட்டுக்கலாம், எஹ்ராம் கலைஞர்லாம் இப்போ. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த வேலை தவாப் ஜியாரா செய்வது. மக்காவுக்கு போய் தவாப் ஜியாரா செஞ்சுட்டு வரணும். அதுக்கு அடுத்து ஒரு சாயி செய்யணும். தவாப் ஜியாராவும் வாஜிபான சாயும் நிறைவேற்ற வேண்டியது இருக்கின்றது. இப்ப நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், எஹ்ராம் கட்டிய ஒருவர் எஹ்ராம் கட்டிய பின்னால் 8 விஷயங்கள் அவருக்கு ஹராம், தடை செய்யப்பட்டவை என்பதாக சொன்னோம். 8 விஷயங்களிலே இந்த 10வது நாள் அன்று இந்த 3 வேலையும் செய்து முடித்து விட்டால் 7 செயல்கள் அவருக்கு ஹலால் ஆயிடும். 8வது ஒரு செயல் மனைவியுடன் உறவு கொள்வது, அது மட்டும் கூடாது. தவாப் ஜியாரா எப்பொழுது செய்து முடிக்கின்றாரோ அப்பொழுதுதான் மனைவி ஹலால் ஆவார். 8வது விஷயம். தவாப் ஜியாரா செய்யாமலே இருந்தார் அப்படின்னு சொன்னா மனைவி ஹலாலாகவே ஆக மாட்டாள், ஹராமாகவே இருந்து கொண்டிருப்பாள். ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்தினால தவாப் ஜியாரா செய்யாம திரும்ப ஊருக்கு வந்துட்டார் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. நான் தவாப் ஜியாரா செய்யல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, தெரியாம செய்யறவங்களும் இருக்கிறாங்க, முடியல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி 2-3 பேர் நான் பார்த்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறாங்க. சரிப்பா, அப்படி செஞ்சு தவாப் ஜியாரா செய்யாம ஊருக்கு வந்துட்டார். அவர் மனைவி இருந்தால் மனைவி ஹலாலாக மாட்டாள், மனைவி கிட்ட போகவே கூடாது. இவர் எது வரைக்கும்? தவாப் ஜியாராவை செய்து முடிக்கின்ற வரைக்கும். எப்படி தவாப் ஜியாரா செய்யறது? திரும்ப போயில செய்யணும்? ஆமா, போய்தான் செய்யணும். இங்க இருந்து செய்ய முடியாது இல்லையா, போய்தான் செய்யணும். சரி, தவாப் ஜியாராவுக்கு பதிலாக வேறு பரிகாரம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அந்த தவாப் ஜியாராவை அவர்தான் செய்ய வேண்டும். அவருக்கு பதிலாக வேறொருவரை அனுப்பி செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. அது தவாப் ஜியாராவுக்கு பகரமாக ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுப்பதோ, ஒட்டகம் அறுத்து குர்பானி கொடுப்பதோ, அல்லது வேறு சதகாக்கள் செய்வதோ எதுவுமே செல்லாது. தவாப் ஜியாரா செய்யாவிட்டால் இவர் மனைவி ஹலாலாக ஆக மாட்டால், ஹஜ்ஜும் பூர்த்தியான ஹஜ்ஜாக ஆகாது. எல்லாம் ஒரு பரல விட்டுட்டாரு, முக்கியமான பரல விட்டுட்டார், அதனால ஹஜ்ஜும் பூர்த்தியாக நிரப்பமாக ஆகாது. அதனால தவாப் ஜியாரா கண்டிப்பாக அவர்தான் போய் செய்ய வேண்டும். அவர் அல்லாத வேறு எவரும் செய்ய முடியாது, அதற்கு பரிகாரமும் கிடையாது. அதனால 10வது நாள் அன்று 3 வேலை செய்து முடித்த உடனே ஹலால் ஆகிறார் என்று சொன்னால் 8 விஷயங்கள் ஹலால், 1 ஹராம். அது மக்காவுக்கு வந்து தவாப் ஜியாரா செய்து முடித்த உடனே அந்த மனைவியும் அவருக்கு ஹலால் ஆகிவிடுவார். அதனால தவாப் ஜியாரா முக்கியமாக 10வது நாள் அன்று 11, 12 ஹனபி மதுஹபின் படிக்கு தவாப் ஜியாரா செய்யக்கூடிய கால நேரம் 10வது நாள் சுபுஹ் சாதிக்கு பின்னால் இருந்து 12வது நாள் சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்குள்ளாக தவாப் ஜியாராவை செய்ய வேண்டும். அது வாஜிபு. அந்த நேரத்துக்குள்ள செய்யல அப்படின்னு சொன்னா வாஜிபு விட்டு போச்சு, தமு கொடுக்கணும். ஆனா தவாப் ஜியாரா செஞ்சாகணும். அதுக்கு பின்னால 12லயோ 13லயோ 15லயோ எப்பாவது ஒரு நாள் செஞ்சாகணும். மக்காவுக்கு வந்த பின்னால அவரு செஞ்சாகணும். ஆனால் வாஜிபான நேரத்தை விட்ட காரணத்தினால் அவர் ஒரு தமு கொடுக்கணும். வாஜிபான நேரம் விட்டு போச்சு, அதனால தமு கொடுக்கணும். ஆனா இது ஹனபி மதஹப்ல. ஷாஃபி மதஹப்ல 10வது நாள் அங்க முஸ்தலிஃபால இருக்கிறார் பாருங்க, 10வது நாள் இரவு அன்று நடுநிசியில் இருந்தே 10வது நாள் நடுநிசியில் இருந்தே தவாப் ஜியாவுடைய நேரம் ஆரம்பம் அவர்களுக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவது 10வது நாள் நடுநிசி நேரத்தில் இருந்து 13வது நாள், அதான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், 13வது நாள் சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்குள்ளாக செய்வது முஸ்தஹப், நல்லது. அதுக்கு பின்னால செய்தாலும் குற்றம் ஒன்றுமில்லை. முஸ்தஹப் என்பது ஒரு நல்ல காரியம் விடுபட்டு விட்டது. தமு கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல மாலிகி ஹன்பலி மதுஹப்ல வேறு வேறு சட்டங்கள் இருக்கின்றன. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவது 10வது நாள் காலையில் இருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதம் கடைசி வரைக்கும் அந்த தவாப் ஜியாராவை செய்யலாம். துல்ஹஜ் மாதம் கடந்து விட்டால் அவர் தவாப் செய்ய வேண்டும், தவாப் ஜியாரா செய்ய வேண்டும், ஆனால் தமு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். சரி, இப்ப நமக்கு ஷாஃபி ஹனபி 2 மதஹப் தான் முக்கியமானது. இந்த 2 சட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 10வது நாள் மினாவுல வந்தோம், முதல் நாள் 10வது நாள் அன்னைக்கு 3 வேலை செஞ்சோம், தாலீல் ஆயிட்டோம். அன்றைக்கே புறப்பட்டு மக்காவுக்கு வந்து தவாப் ஜியாரா செஞ்சுட்டு தவாப் ஜியாராவுக்கு பின்னால சாயும் செய்ய வேண்டும். சாயி செய்வது ஹஜ்ஜுடைய வாஜிப்ல உள்ளது. அதை முன்னால செஞ்சு வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் சொல்லுவாங்க, அது தனியா கேட்டுங்க. ஏன்னா அந்த சட்டத்தை போட்டு குழப்ப கூடாது. இப்போ அதை சொன்னா குழம்பி போயிடும். அது தவாப் ஜியாராவுக்கு பின்னால சாயி செய்யணும், அவ்வளவுதான். அந்த சாயி செய்யறது ஹனபி மதுஹபின்படி வாஜிப், ஷாஃபி மதுஹபின்படி ஃபர்ல்.
தவாப் ஜியாரா செய்யறது பர்லு, கட்டாயமான பர்லு. அதே போல சஈ செய்யறது பர்லு ஷாஃபி மذஹப்ல. ஹனபி மذஹப்ல சஈ செய்யறது வாஜிப், கட்டாயமாக செய்யணும். அது கட்டாயம் அர்த்தம் தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், பேரு தான் வித்தியாசம், கட்டாயமாச்சு. இப்ப மக்காவுக்கு வந்து 10வது நாளோ 11வது நாளோ 12வது நாள் இன்றைக்கோ மக்காவுக்கு வந்து தவாப் ஜியாரா செஞ்சுட்டு சஈ செஞ்சுட்டு திரும்ப மினாவுக்கு போயிடணும். 10 நாள் இருந்தா வச்சுங்க, இரவுல இங்க தங்க கூடாது, மக்காவில் தங்க கூடாது. ஆரம்பத்திலே சொன்னோம், மினாவில தங்குவது அந்த 4 நாள் இரவில தங்குவது ஹனபி மذஹபின்படி, ஹனபி மذஹபின்படி சுன்னத்து, ஷாஃபி மذஹபின்படி வாஜிப். ஷாஃபி மذஹபை சார்ந்தவர்கள் மினாவிலே தங்கக்கூடிய காலங்களிலே மினாவிலே தங்கவில்லை என்று சொன்னால் தமு கொடுக்கணும், வாஜிப். மினாவை விட்டு வேறு இடத்துல தங்கினாலும் அந்த வாஜிப் விட்டு போயிடும், அப்பவும் தம்மு கொடுக்கணும். இப்ப மினாவுடைய டென்ட்டுகளை மினா என்ற பெயரால, மினா ஜதீத் என்ற பெயரால, புதிய மினா என்று முஸ்தலிஃபாவுடைய எல்லையில மினாவுடைய டென்ட்டை போட்டிருக்கிறாங்க. பேர் மினாவை இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஷரியத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவை வைக்கல. அதனால ஷாஃபி மذஹபை சேர்ந்த உலமாக்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், ஜதீத் மினான் போட்டிருக்காங்க பாருங்க, புதுசாக டென்ட் போட்டு முஸ்தலிஃபாவுடைய இடத்துல மினான்னு வச்சுட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஷாஃபி மذஹப்காரர் ஒருத்தர் போய் தங்கினார் ராத்திரில அப்படின்னு சொன்னா அவரும் தம்மு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மினா என்று சொல்லி காட்டினார்களோ, எல்லை வகுத்தார்களோ, அதை விட்டுட்டு வேற இடத்துல தங்கினார், அதனால வாஜிப் விட்டு போச்சு, அவர் தம்மு கொடுக்கணும் என்பதாக உலமாக்கள் இப்பொழுதும் சொல்லுகின்றார்கள். சரி, இந்த சட்டங்களை எல்லாம் அந்தந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். 10வது நாள் முடிஞ்சு போச்சு. 11வது நாள் மினாவில் தங்கி இருக்கணும். மினாவில் தங்கி இருக்கிறது தங்குவதுதான் நோக்கம். ஆனா அந்த 11வது நாள் 12வது நாள் 2 நாள்லயும் 3 இடங்களுக்கும் 3 ஜமராத்துகளுக்கும் 3 ஷைத்தான்களுக்கும் 21 கல்கள் 7 கல்கள் எரிய வேண்டும். கற்கள் எரியக்கூடிய முறை சட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எரிய வேண்டும், எந்த நேரத்தில் எரிய வேண்டும். சில நேரங்களில் எரிவது சுன்னத்து, சில நேரங்களில் எரிவது மக்ரூஹ், சில நேரங்களில் எரிவது ஜாயிஸ். பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு சில சட்டங்கள் தனித்தனியாக இருக்கு. அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் விளக்கமா சொல்லக்கூடிய நேரம் இல்லை, கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 2வது நாள் அதாவது 11, 12 2 நாள் தங்கி இருந்தால் போதுமானது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13வது நாளும் தங்கி இருந்தார்கள். 13வது நாள் தங்கி இருந்து கல்லடித்து விட்டு வரலாம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதாகவும் ஆகும். சரி, இப்ப 12 நாளோ அது 13 நாளும் தங்கிட்டார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மக்காவுக்கு வந்துடுறார். அதுக்கு பின்னால என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, அதிகமாக தவாப் செய்யறது, உம்ரா செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தவாப் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். ஆக ஹஜ்ஜுடைய இந்த விஷயங்கள் ஓரளவு சுருக்கமாக ஆனா போதுமான அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. சந்தேகங்கள் இருக்கின்றவர்கள் இப்பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கேளு, இப்ப கேட்காது, டைம் ஆச்சு, நேரம் ஆச்சு. அதனால எது சந்தேகம் இருக்கோ அதை கேட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த சந்தேகத்தை யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு, அல்லது மதீனாவுடைய சிறப்புகள் சிலவற்றை சொல்லிவிட்டு பிறகு உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். அப்படி வச்சுக்கலாம். முதல்ல மதீனாவுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அசருக்கு பின்னால் ஆரம்பிச்சு சொல்லுவோம். அதுக்கு பின்னால நீங்க கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். என்னென்ன விடுபட்டதுன்னு எனக்கே தெரியாது, எவ்வளவு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கு விளக்கம் தரப்படும். ஹஜ்ஜுடைய விஷயம் மட்டுமல்ல, ஹஜ்ஜில செய்யப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னோம். அதே மாதிரி திக்ரு, குர்ஆன் ஓதுறது, தவாப் செய்யறது, அதுல இடையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், மனிதர்களோடு பழகக்கூடிய சில விஷயங்கள், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இப்படி செய்யலாம், அதை சாப்பிடலாமா, சில பேர் சாப்பிடுற விஷயத்திலையும் கூட மக்காவில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறாங்க. சாப்பிடக்கூடிய விஷயத்துல ஹலால் என்று எதை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறோம் அதெல்லாம் சாப்பிடணும். ஹராம் என்று எதை ஆக்கிருந்தா அதெல்லாம் சாப்பிடவே கூடாது, எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த எந்த கேள்விகள் உங்களுக்கு மனசுல வருதோ அந்த கேள்விகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது பதில் சொல்லப்படும். மதீனாவுடைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா கேட்டவற்றிலிருந்து நம்முடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமான ஹஜ்ஜாக ஆக்கி, மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி, அதற்குரிய பிரதிபலன்களை முழுமையாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவதற்குரிய வாய்ப்பை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.